ஹாய் விஜய். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். மக்களே, தேங்க்யூ. இந்த விஜய் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவன் எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான் அப்படிங்கறது வந்து செம்ம ஒரு லைஃப் ஜேர்னி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். செம்ம கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட். இப்ப அவனோட சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஜேர்னியை தான் எப்படி இத ஆரம்பிச்சான் எல்லாமே அவன்கிட்ட நம்ம கத்துக்கலாம். ஓகே, I've been a graffiti artist since 2011. அப்போத்துலேருந்து கிராஃபிட்டி பழகிட்டு இருக்கேன். கிராஃபிட்டி வந்து ஒரு வேண்டலிசமாக தான் பார்க்கப்படுது. ஒரு ராங் பிக்சர் அபவுட் கிராஃபிட்டி. அண்ட் நவ் இன் இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் வெல்கமிங் இட் பிகாஸ் இட்ஸ் ஸோ மச் பாப் கல்ச்சர் இன் இட் அண்ட் பீப்புள் ஆர் ரியலி லவ்விங் இட். அண்ட் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து சீயிங் இட் அஸ் ஆர்ட். அண்ட் அது உள்ளே இருக்கிற டெப்த்து இன்னும் they do not see it, but இன்னும் போக போக வந்து இதில் இருக்கிற விஷயங்கள் தெரிய வரும்போது I don't know how people will take it in and இது எப்படி ஃப்யூச்சரில் இருக்குன்ட்டு இட்ஸ் அப் டு அஸ். ஆர்டிஸ்ட் வந்து இது எப்படி காமிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. how to portray the graffiti scene to the others so that the next generation as well can adapt. அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கூலில் அடாப்ட் பண்ணுற மாதிரியோ, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணுற மாதிரியோ, ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து ஒரு அழகாக புதுவிதமாக காமிக்கிற மாதிரியும், ஸ்ப்ரே பெயிண்ட்ஸை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணலாம், எப்படி ஆர்டிஸ்டிக்காக கொண்டு வரலாம், ராதர் வாண்டலிசமோ அண்ட் ரெவல்யூஷனரியாக எப்படி கொண்டு போகலாம், ஒரு பொலிட்டிக்கல் சீனே மாற்றுறதுக்கு வந்து ஆர்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் ரைஸ் அப் ஆகும்போது லைக் இப்போ எதனா ஒரு க்ரைசஸ் இருக்கிற இடத்துல வந்து ஆர்டிஸ்ட் கேன் ரைஸ் அப் அண்ட் வாய்ஸ் அவுட் தேர் messages to people and communicate on the walls. So இந்த மாதிரியும் வந்து graffiti can be portrayed in our country அப்படின்ட்டு வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே, நம்ம இந்த இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் எடுத்து ஐ தாட் ஐ ஷுட் புட் இட் இன் தமிழ் அண்ட் பிரிங் இட் அப். லைக் சே இப்போலாம் நிறைய தமிழ் ராப்பர்ஸ் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ வை நாட் தமிழ் கிராஃபிட்டி அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஃபவுண்டேஷன்லாம் எடுத்து கிராஃபிட்டியில் போட்டு ஸோ வைல்ட் ஸ்டைல் தமிழ் கிராஃபிட்டி. ஐ யூஸ் டு டூ இங்கிலீஷ் வைல்ட் ஸ்டைல் கிராஃபிட்டி, இப்போ தமிழ் வைல்ட் ஸ்டைல் கிராஃபிட்டி. ஸோ வென் சம் அதர் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் அப்ராட், என்ன ஃபாரினர்ஸ்ல ஆனால் வந்து இந்த they'll not be able to recognize it. So this is something different. They'll question themselves, so they want to know more about it. அந்த நேரத்தில் தான் I can explain it to them. Like அவங்க வந்து என்கிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும். So they should know something from me and take it there and they should tell to their people. இந்த மாதிரி நான் இந்தியாவில் ஒன்று பார்த்தேன் தமிழ் கிராஃபிட்டி. அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து தமிழ் கிராஃபிட்டி ஆரம்பித்தேன். நவ் தமிழ் கிராஃபிட்டி க்ரூவும் இருக்குது. ஸோ I think it is the first Tamil graffiti crew in the world. Yes, விஜய் சொல்லுமா, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. Thank you for inviting me and yeah, you're always welcome. It is my pleasure. நான் இந்த இடத்துல என்னோட ஜேர்னி எல்லாம் ஷேர் பண்றதும் சரி. Thank you அக்கா, ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து என்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கா என்னோட பேர் வந்து விஜயராஜ். ஐம் டவுன் சவுத் இந்தியா, சென்னையில இருக்கேன். சென்னைக்கு வந்து பேக் 12th டைம், அதுக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ஹிப்ஹாப்னு ஒரு விஷயம். மக்களே நீங்க பாருங்க, நான் வந்து டான்ஸை பத்தி ஆக்சுவலா நான் சொல்ல மறந்துட்டேன். இவன் வந்து டான்ஸும் ரொம்ப நல்லா ஆடுவான். நான் வந்து கிராஃபிட்டி மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த கிராஃபிட்டி நம்ம பார்க்க போறோம், அந்த அவனை பாட்காஸ்ட் கூப்பிட போறோம்னு சொல்லிட்டு நான் கிராஃபிட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, இவன் பார்த்தா பிளெயினா உட்காந்துட்டு இருக்கான். இவன் பிளெயினா இருந்தா நானும் பிளெயினா இருந்திருப்பேன். ஓகே, ஹிப்ஹாப்னு ஒரு விஷயத்துல இன்ட்ரடியூஸ் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கிரேசி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிதேஷும் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ பட் ஏன் சொல்ல வரேன்னா, தேர் ஆல் வெரி கிரியேட்டிவ். ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது புதுசா பண்ணுமே, டான்ஸ்லயும் சரி, ஆர்ட்லயும் சரி, அண்ட் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கும்.
ஏதாவது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்லயே இருப்போம் நாங்க எப்பவுமே. ஏதாவது ஒன்று ஸ்போர்ட்லயும் சரி, டான்ஸு, ஆன் ஸ்டேஜ் என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி எதுலயே எல்லாத்துலயுமே. ஸோ இந்த ஒரு தூண்டுதல் தான் வந்து எங்களை நிறைய விஷயம் பண்ண வச்சது. நான் 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்க்கோர் ஆரம்பிச்சேன். பார்க்கோர் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு தலைக்கீழ யார் ரொம்ப நேரம் நிக்கிறா, தலைக்கீழ யார் நடக்கிறா, எவ்வளவு ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம். ஒரு காரை எப்படி தாண்டுறது, மங்கி வால்ட், அதெல்லாம் நிறைய நிறைய இந்த வால் ஸ்பின்னு. ஸோ இது எல்லாமே நிறைய கிரேசியா பண்ணிட்டே இருப்போம். அப்பதான் வந்து பி பாய்ன்னு ஒரு விஷயத்துல வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. பிரேக்கிங்னு ஒரு டான்ஸ் ஸ்டைல். அது ஹிப்ஹாப்ல ஒரு ஒன் ஆஃப் த மெயின் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த அந்த விஷயத்துல இன்ட்ரடியூஸ் ஆயிட்ட பிறகு அப்புறம் நான் 10th 11th 12th தான் நான் ரிதேஷ் எங்களுக்கு அது ஒரு டான்ஸ் டீமா அப்படியே ஃபார்ம் ஆச்சு ஸ்கூல்ல. கொஞ்சம் டான்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு, ஹிப்ஹாப்க்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய காலேஜ் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்படியே நல்லா பில்ட் ஆச்சு. அண்ட் வந்து அப்பதான் வந்து லைட்டா வந்து நாங்கள் நிறைய ஸ்கெட்சும் பண்ண ஆரம்பிச்சோம். கிளாஸஸ்ல எல்லாம் வந்து மோஸ்ட்லி கிளாஸஸ் எல்லாம் பெருசா கவனிக்கிறது கிடையாது. போர் அடிச்சதுன்னா உட்காந்து நாங்க எங்களோட நோட் புக்ஸ்லயே உட்காந்து ஃபுல்லா ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்போம். ரிதேஷ் வந்து நிறைய இதெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணுவான். அதாவது அவன் மைக்கேல் ஜாக்சன் ஃபேன். அப்பதான் வந்து அவர் இறந்துட்டாரு. நிறைய அவரோட டான்ஸ் ஸ்டைல டான்ஸ் ஃபார்ம் எடுத்து நிறைய கத்துக்கிட்டான். நிறைய அவரை பத்தி பேசுவான், நிறைய ஸ்கெட்ச் பண்ணுவான். ஸோ நானும் நிறைய இந்த ட்ரைபிள் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பேன். மாத்தி மாத்தி அவன் பண்ணுவான், பக்கத்துலயே நானும் ட்ரைபிள் டிசைன் ஒன்று ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் அவன் என் பேக்லாம், என் பேக் டீசல் பேக் அப்பெல்லாம் இருக்கும், அந்த பேக்ல ஃபுல்லா வரைஞ்சு கொடுத்தான் ஒரு தடவை. ஸோ அங்க இருந்துன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு எப்பவுமே. நம்மளுக்கு எப்பவுமே ஆர்ட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் டுகெதர். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு, ஒரு பேஷனா இருந்துச்சு. ஒரு அது அது நான் எதனா பண்ணும் போதே ஒரு ஃபேசினேட்டிங்கா இருக்கும். இது என்ன இது புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. இது அந்த அந்த டோபமைன் இது இருக்கும் இல்லையா, அதிகமா அது இருக்கும் போது அது அதிகமா இருக்கும். ஆர்ட் நாங்க பண்ணும் போது, சேர்ந்து பண்ணும் போது, என்னவா இன்னோவேட்டிவா எதனா கொண்டு வரும் போது அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சது. பட் ட்ராஜடி என்னன்னா அடுத்தது இன்ஜினியரிங் சேர்ந்துட்டோம். 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்ந்துட்ட பிறகு 12th முடிச்ச பிறகு நான் ரொம்ப அடமெண்ட் ஆயிட்டேன். வீட்டுல என்னை ரொம்ப நாளா ஏமாத்திட்டீங்க, டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறேன் அப்படி இப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டான்ஸ் குரூப் போயிட்டு வீட்டுல சொல்லாம போய் சேர்ந்துட்டேன். இனிமேட்டு நான் இந்த குரூப்ல தான் ஆட போறேன் அப்படின்னு. ஒன் ஃபைன் டே இது 12th முடிச்ச பிறகு 12th முடிச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது, நான் போய் ப்ரொஃபஷனலா எதனா ஒரு டான்ஸ் குரூப்ல சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஹிப்ஹாப் மேல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு, எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஆயிட்டோம். ஏன்னா நீங்க என்கிட்ட ஒரு பழைய வீடியோ இருக்கு, டான்ஸ் வீடியோ, ரிதேஷ் கிட்ட கூட இருக்கும். நாங்கெல்லாம் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஹிப்ஹாப் ஷோகேஸ் ஆடும். நீங்க கூட இருந்தீங்கன்னு அந்த ஸ்கூல் ஆனுவல் டேல வந்து நாங்க. ஆமா, நிதிஷ் கிட்ட கூட இருக்கும் அது நினைக்கிறேன். பட் அந்த வீடியோல நான் என்ன பண்ணுவோம், ஃபுல்லா ஹிப்ஹாப் ஹேண்ட் ஸ்டாண்ட் நாங்க ப்ராக்டிஸ் பண்றது எல்லாத்தையும் ஷோகேஸ். ரிதேஷும் வந்து தனியா மைக்கேல் ஜாக்சன் ஷோகேஸ் ஒன்று கொடுத்துருப்போம் எங்களோட ஸ்கூல்ல இருந்து. முடிச்சிட்ட பிறகு இந்த ஆர்வம் எல்லாம் அப்படியே கேரி ஆன் ஆகிட்டு, நான் 12th முடிச்சோனும் இல்ல நான் ப்ரொஃபஷனலா போய் ஆட போறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துட்டு குரூல சேர்ந்துட்டேன். வீட்டுல செம்ம சண்டை. அப்புறமா சரி பரவாயில்ல, சண்டை எல்லாத்தையும் எதிர்கொண்டு திரும்ப நான் குரூல ஆடதான் போறேன். நான் கொஞ்ச நாள் நான் பாக்குறேன் இது எப்படி என்னால பண்ண முடியும். ஸ்டடீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் ஃபேமிலியில, அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னோட அந்த கிரேசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பாதையில போயிட்டாங்க. எல்லாரும் ஒரு ஃபைனான்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங், டாக்டர் அந்த மாதிரி போயிட்டாங்க. அப்படியே கண்டினியூ ஆச்சு. டான்ஸ் ரொம்ப நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். டான்ஸ் குரூல சேர்ந்துட்டு ப்ரொஃபஷனலா ஆட ஆரம்பிச்சேன். இன்ஜினியரிங் வந்து டிட் நாட் ஹெல்ப். ஒரு 6 monthsலயே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து கண்டிப்பா இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கல்ச்சுரல்ஸ்ல நிறைய காலேஜஸ்ல வின் பண்ணோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. எனக்கு இன்ஜினியரிங் படிப்புல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்துச்சு. இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் 4 years கழிச்சு. ஏன்னா வீட்டுல அது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, ஏன்னா செலவு பண்ணிருக்காங்க வீட்டுல, காசு கட்டி காலேஜ் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கா. ஸோ அந்த அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு சரி நம்மளுக்கு செலவு பண்ணிட்டாங்க, நம்ம படிச்சிடணும், அவங்களுக்காக படிச்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டுதான் கண்டினியூ பண்ணது. அந்த 4 yearsல நான் நல்லா செம்ம டிராஸ்டிக் சேஞ்ச். அந்த 4 yearsல டான்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ஸ்டேஜஸ் ஆடிட்டு இருந்தேன், ஹிப்ஹாப் பத்தி நிறைய தெரிஞ்சிச்சு.
ஹிப்ஹாப்ல வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஹிப்ஹாப்ல நாட் ஜஸ்ட் பிரேக்கிங் இருக்கு, அதுல வந்து ராப்பிங்லாம் பண்ணுவாங்க, எம்சிஸ் பண்ணுவாங்க, டிஜேஸ் இருக்காங்க, அப்புறம் கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்தப்போ ஸோ அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். டான்ஸோட அவேர்னஸ் வர 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 எனக்கு டான்ஸ் கொஞ்சம் வந்து அதோட கல்ச்சரும் அதோட ப்ரொஃபஷனல் சைடு எனக்கு பிடிக்காம போயிருச்சு. இது என்னது இது, டான்ஸ் எப்படி ப்ரொஃபஷனலா எடுக்க முடியும்? இந்தியால சொல்றேன். இந்தியால வந்து யூஸ்வலி தே லெண்ட் அப் இன் இதுல சினிமால மீடியால தே வில் எண்ட் அப். அது அது அந்த அந்த இடத்துக்கு போறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அந்த பாலிடிக்ஸ், அந்த பேரியர்ஸ் போறதே வந்து பெரிய ஸ்ட்ரகிள். நீங்க என்னதான் டேலண்டடா இருந்தாலும் அந்த டேலண்ட் வந்து எப்பனாதான் அது கிளிக் ஆகும் தவிர, your talent does not take you there, but your contacts will take you to a different place. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்க இருக்கிற ஒரு stages of coming to the limelight வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சுக்கா. இந்த மாதிரி இருந்தனால எனக்கு அண்ட் வந்து நிறைய பாலிடிக்ஸ். ஹிப்ஹாப்ன்றதே ஒரு சின்ன கம்யூனிட்டி தான். சென்னையிலயும் சரி, இந்தியாலயும் எல்லா அர்பன் சிட்டிஸ்ல, அர்பன் பிளேசஸ்ல மட்டும் ஹிப்ஹாப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி கம்யூனிட்டிலேயே அடிச்சுப்பாங்க. டான்ஸ் டீம்ஸ் வந்து அடிச்சுப்பாங்க. அவங்க பெரிய ஆள் அப்படி இப்படின்னு அடிச்சுப்பாங்க. அந்த சைடு பார்க்கும்போது இதுல நம்மளுக்கு பொழைக்கவே முடியாது போல இருக்கே. ஆல்ரெடி எனக்கு மேல இருக்கிறவங்களே அடிச்சுக்கிறாங்க, இதுக்கு மேல இருக்கிறவங்களே வந்து நாங்க தான் பெஸ்ட், நாங்க தான் உண்மையான ஹிப்ஹாப், நாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது செட் ஆகல. அப்புறமா வந்து சரி ஓகே, நம்ம இன்ஜினியரிங் வேற படிச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து இன்ஜினியரிங் கண்டிப்பா நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணலான்ட்டு பண்ணும்போது சரி நமக்குள்ள ஆர்ட் இருக்கு, நிறைய வரைஞ்சிட்டே இருப்பேன் எப்பவுமே. என் ஸ்கூல்ல இருந்து நாங்கெல்லாம் எல்லாம் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி கிராஃபிட்டி அப்போ அந்த ஒரு அவேர்னஸ் வந்தோம்னா என்ன ஆச்சு, கிராஃபிட்டி நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அப்போ கிராஃபிட்டி ஆர்டிஸ்டே இல்லை இந்தியால. வந்து ஒரு 4 பேர் பார்த்திருப்பேன், 3 பேர் பார்த்திருப்பேன் கொல்கத்தால, அப்புறம் டெல்லியில. ஓகே சொல்லுங்க. ஒரு நிமிஷம், கிராஃபிட்டி ஓகே, நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலா என்னது அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிராஃபிட்டி ஒண்ணுமே இல்லக்கா. இது வந்து என்னன்னா, அந்த லெட்டரோட மீனிங் வந்து ஸ்கிரிபிள். கிராஃபிட்டோ அது என்ன லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கா தெரியலம்மா, பட் அது அப்படின்னா ஸ்கிரிபிள்னு அர்த்தம், பட் வித் சம் ஃபிளேவர். ஹிப்ஹாப்போட இருந்தனால வந்து இட்ஸ் பேசிக்கலி ரைட்டிங் ஆர் டேகிங், அந்த மாதிரி தான். கிராஃபிட்டினா ரைட்டிங்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி ஆர்டிஸ்ட வந்து கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட வந்து they call it as ரைட்டர்ஸ் ஆர் டேகர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் அவங்களோட பேர் எழுதுவாங்க, அவங்களோட டேக்ஸ். அதாவது டேக்ஸ்னா ஆர்டிஸ்ட் சிக்னேச்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட டேக்ஸையும் இட் இஸ் பேசிக்கலி ரைட்டிங். அப்படிதான் ஆரம்பிச்சது. எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க 1970s, மிட் 1970s ஆர் லேட் 1960s வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களோட பேர்களை எழுத ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்துலயும், டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ். அது அந்த மாதிரி தான் வந்து இப்போ நீங்க நிறைய கிராஃபிட்டி ஆர்ட் எல்லாம் பாத்திருப்பீங்க, உங்க ஊர்லயே நிறைய பாத்திருப்பீங்க. கரெக்டா கலர்ஃபுல்லா இருக்கும், பாப் ஆர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? அது எல்லாமே பேசிக்கலி லெட்டர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி பெருசா லெட்டர்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. நிறைய பேர் மியூரல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, மியூரல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, வெறும் ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. பட் கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து தேர் ரைட்டர்ஸ், தேர் கால் ரைட்டர்ஸ், டேகர்ஸ். அவங்க நடக்கிற பாதையில எல்லாம் வந்து அவங்களோட டேக்ஸ் எழுதி போவாங்க, அவங்க நேம்ஸ் டேக் பண்ணி. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இட் இஸ் ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. கேங்ஸ்டர் வந்து இது வந்து என்னோட ஏரியான்ட்டு ஒரு பதிவு பண்ணுவாங்கல்ல, இந்த ஏரியாவுல யாரும் நுழைய விட. ஸோ எப்படி ஒரு மார்க் பண்றாங்களோ அதே மாதிரி ஆர்டிஸ்டும் மார்க் பண்ணுவாங்க. So they will wherever they go, they mark their territory ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கான். இப்போ நீங்க வந்து நம்ம ஊருக்கு வரீங்கன்னா என்னோட டாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, இந்த ஆர்டிஸ்ட் வந்து இங்க இருக்கான் போல இருக்கு, இவனோட டாக்ஸ் நான் எல்லா இடத்துலயும் பாக்குறேன், லோக்கலி இந்த கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். So it is a way of communicate. நிறைய அதுல கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த டாக் மேல கிரவுன் போடுவாங்க, அப்படின்னா அவங்க அர்த்தம். அப்புறம் அதுக்கு மேல ஹாலோ என்ன சொன்ன, they claim as what, as themselves as king. ஓ, நிறைய பாத்துட்டேன். ஓகே
அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் போடுவாங்க, சேயிங் தட் தே வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்டார் போடுவாங்க, they ஆ claim ஆ themselves as star in the community. அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆரோ மார்க்ஸ் போடுவாங்க, இந்த டைரக்ஷன்ல போனேன் இப்படி போனேன்னுவாங்க, டாட்ஸ் வைப்பாங்க, நிறைய நிறைய இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ மைன்யூட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் டு பீப்புள் அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்ல 1970s அந்த மாதிரி டைம்ல வந்து டெக்கி 183ன்ற ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட், அவரோட டேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லோக்கலா இருந்த ஸ்ட்ரீட் கிராஃபிட்டிஸை வந்து லைம் லைட்டுக்கு வந்து, அதாவது கேலரிஸ் உள்ள கொண்டு போனார். பிகாஸ் ஓகே ஆஃப் ஹிஸ் ஃபேம்னு வச்சுக்கோங்களேன். Because ம் he was well reputed in the community and he got an ம் opportunity to exhibit his work in a gallery, prime ஓகே gallery. ஆ ஆ ஆ அதனால என்ன ஆயிடுச்சு, நியூயார்க் ஸ்ட்ரீட்ஸும் இந்த மாதிரியான ஆர்ட்டும் வந்து எல்லாருக்கும் தெரிய ம் வந்துருச்சு. எல்லாருமே ஓ எல்லாருமே என்ன ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் எடுத்தோ இல்ல ம் ஏதாவது ஒரு ஒரு இடத்தோ அவங்க பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. ம் ஏன்னா ம் they felt free, they felt their voices can be heard. அவங்களோட ஓகே வாய்ஸஸை வந்து பதிவு பண்ண ம் ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ம் கம்யூனிகேட் பண்ணாங்க. இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் ஒன்று எழுதுறதும், இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் ஒன்று எழுதுறதும், இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ட்ரெயின்ல பெருசா எழுதுவாங்க. அது பப்ளிக்ஸ் ஓகே எல்லாமே பார்ப்பாங்க என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு. ஆமா அது ஒரு ஓகே சொசைட்டிக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ம் வந்து நிறைய விஷயத்துல வந்து கிராஃபிட்டி ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் இன் கம்யூனிகேட்டிங் வித் த லோக்கலைட்ஸ். ஸோ ஓகே லோக்கலைட்ஸுக்கு ஒரு வாய்ஸும் ஆரம்பிச்சது, லோக்கலைட்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ற ஒரு இதுவா இருந்துச்சு. அண்ட் இது வந்து மோஸ்ட்லி இல்லீகலா இருந்துச்சு. இது ஓ யாரும் வந்து என் வால்ல இருந்து பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு யாரும் கூப்பிடலாம் இல்லை. இவங்களே வந்து ஆ அந்த உரிமையை எடுத்து போயிட்டு பப்ளிக் ஓகே ஓகே பப்ளிக் ஆ பெயிண்ட் பண்ணுவாங்க. மக்களுக்கு அவங்க என்ன ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா இருந்துச்சு. ம் ம் இப்போ எனக்கு இந்த இந்த ஆர்ட் ஃபார்ம் பத்தி தெரிஞ்சிட்ட பிறகு இதுல வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. இது ஏன் நம்ம ம் பண்ணக்கூடாது, இது ஏன் நம்ம வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது நம்ம சவுத்ல ம் அப்படின்றத ஒரு கியூரியாசிட்டி தான் வந்து மேட் மீ டூ கிராஃபிட்டி. ம் கிளாஸ்ல உட்காந்து ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஏபிசிடிஸ் ஆஃப் கிராஃபிட்டி தெரியாது. சும்மா எது ஓகே தெரிஞ்சதோ கூகுள் பண்ணுவோம். ம் ம் கூகுள் என்ன வருதோ அதான் கிராஃபிட்டி நம்மளுக்கு. அப்போ பேக் இன் 2010 ஓகே வச்சுக்கோங்களேன். ம் ம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம போற டைம். ம் இப்போ 2010ல வந்து வீடியோஸே கிடையாது. யூடியூப்ல வந்து எல்லாம் டைம் லேப்ஸா இருக்கும். இப்பயாவது ஓகே வந்து ஹவு டு கிராஃபிட்டின்னு ம் போட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு நிறைய ஓகே ஆ ஆ ஆ ஃபுல்லா ஏதாவது ஆர்டிஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுவாங்க, இப்படி கடன் ம் வரைவாங்க, அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். நான் அந்த மாதிரி வீடியோஸ் என்ன பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்ல. ம் அதுவும் என் ம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போவேன். வீட்ல இன்டர்நெட் இருக்காது, ஓகே ஆ ஆனா டெஸ்க்டாப் இருக்கும். ஆ அங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சு போட்டுட்டு ம் ம் ஸ்லோவா ஸ்லோ பண்ணிடுவேன். அப்பெல்லாம் விஎல்சி ஆ ஆப்ல வந்து ஸ்லோ பண்ணிடலாம். ஓ ஓகே டைம்ல ஆ ஆ ஸ்லோ பண்ணிட்டு அவன் எப்படி இப்படி வரையறான், எப்படி ஆரம்பிக்கிறான். ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் இட் இஸ் லெட்டர்ஸ். அது அந்த ம் அந்த ம் ம் அவேர்னஸ் வந்துருச்சு. இது லெட்டர்ஸ் தான் இவனுங்க இப்படி ம் டிசைனா வரையறானுங்க. இது ஆக்சுவலா அப்புறமா எனக்கு புதுசுடா. நீ இப்ப சொல்றது வந்து அது ரொம்ப புதுசு. இனிமேல் தான் இங்க எங்கேயாச்சும் கிராஃபிட்டி பார்த்தா நான் பாக்குற விதவே வேற மாதிரி இருக்கும். ஐ உங்களோட ஸ்டோரியில அழகா எல்லாம் நான் டிசைன் பார்த்தேன். போட்டிருக்காங்களே. உங்களோட ரீல்ஸ்ல எல்லாம் நான் பார்த்தேன். ஃபுல்லா பின்னாடி ஆ கிராஃபிட்டி வச்சு நீங்க ஒரு ஆமா மோஷன் கிராபிக்ஸ் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பீங்க. ஆமா ஆமா பட் இது கரெக்டா? தெரியாது. இப்பதான் எனக்கு ஹைப்பர் ஆச்சரியமா லேப்ஸ் ஒண்ணு இருக்கு நீ பண்ணிருப்பீங்க. சொல்றது. ஆமா, கரெக்ட். இது எல்லாமே லெட்டர்ஸ் தான். நீங்க கூர்ந்து கூர்ந்து பாத்தீங்கன்னா அது லெட்டர்ஸ் தான் அது. ம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்டைலிஷா எழுதுவாங்களா, இவ்வளோ ம் ஸ்டைலிஷானா எந்த மாதிரினா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் மை ஓன் ஸ்டைல். இப்போ எப்படி நம்மளுக்குலாம் ஒரு ஓகே பேர் இருக்கோ ம் அந்த மாதிரி ஆர்டிஸ்டுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்பதான் ஓகே வந்து அவங்க நம்ம ஒரு ஆர்டிஸ்டாவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஓ கிராஃபிட்டில அப்படி வந்து ஓகே கம்யூனிட்டியில வந்து பேர் எடுக்கணும் இல்லையா. கம்யூனிட்டியில வந்து இந்த ஓகே டான்சர் வந்து செம்மையா ஆடுவான், இந்த ஸ்டைல் இந்த ம் டான்சர் ம் சூப்பரா ஆடுவான். அதே மாதிரி ஆர்ட் ம் கிராஃபிட்டி ஆர்ட்லயும் ரைட்டர்ஸ்லயும் வந்து there are two types of artists. ஒன்னு வந்து ம் குவான்டிட்டி பேஸ்ட் ஆர்டிஸ்ட், இன்னொன்று வந்து குவாலிட்டி பேஸ்ட் ஆர்டிஸ்ட். குவான்டிட்டி பேஸ்ட் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ம் மோஸ்ட்லி இஸ் இன்ட்ரெஸ்ட் would be பாம்பிங்னு ஒரு ஃபேக்ட், பாம்பிங்னு ஒரு லெட்டர் இருக்கு, ஒரு ஆ ஒரு ஸ்லாங். அது ம் பாம்பிங்னா பேசிக்கலி ரைட்டிங் எவ்ரிவேர். ஓகே அவனோட டாக்ஸ் வந்து நீங்க எங்க திரும்பினாலும் அவன் பேர் இருக்கும். எங்க திரும்பினாலும் ஸ்ட்ரீட்ல நடந்து ம் போறீங்களா, ட்ரெயின் போறீங்களா, பஸ்ல ம் போறீங்களா, ம் சப்வேல போறீங்களா, பிரிட்ஜ் மேல போறீங்களா, எங்க பார்த்தாலும் அவனோட டாக்ஸ், அவனோட த்ரோ அப்ஸ் இருக்கும். டாக்ஸ்னா ம் வந்து ஆர்டிஸ்ட் சிக்னேச்சர், த்ரோ அப்ஸ்னா லிட்டில் மோர் எவால்வ்ட் லெட்டர்ஸ். டாக்ஸ் வந்து வெறும் லைன்ஸா இருக்கும்.
த்ரோ அப்ஸ்னா வந்து ஓ பபிள் ஃபாண்ட் மாதிரி இருக்கும். நீங்க பாத்துருந்தீங்கன்னா பபிள் பபிளா போட்டிருப்பாங்க ஓ முட்டை முட்டையா. ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் த்ரோ அப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் இன் த டேஸ் ஆர்டிஸ்ட்க்கு வந்து டேக்ஸ் வந்து பத்தல, அவங்களுக்கு வந்து ம் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஓகே முட்டை முட்டையா போட ஆரம்பிச்சிட்டாங்க, பெருசு பெருசா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ பிளாக் பஸ்டர்ஸ் கட்ட கட்டமா. இப்ப நம்ம சென்னையில எல்லாம் ம் பாத்தீங்கன்னா கலைஞர் அம்மான்னு பெருசு பெருசா எழுதிருவோம் தெரியுமா? அதெல்லாம் ஆமா வந்து ஸ்ட்ரேட் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரேட் லெட்டர்ஸ் ஆ பெருசு பெருசா பிளாக் பஸ்டர்ஸ் மாதிரி. ஏன்னா இவ்வளவு பெரிய செவுர்ல வந்து பெருசா பண்ணணும்னா அது பேர் பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்க. பிராட்வே ம் பிளாக் பஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ம் ஆர்டிஸ்ட் அப்படி 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 இப்படி எவால்வ் ஆகி தான் இப்ப ம் நீங்க வீடியோஸ்ல, உங்களோட வீடியோஸ்ல கிராஃபிட்டி எல்லாம் பின்னாடி இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து ம் கிராஃபிட்டி பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ம் ஒரு கிராஃபிட்டியா உருவாயிட்டு ஒரு ஸ்டைலோட அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்டைல வந்து ம் அதுல இன்கார்பரேட் பண்ணி அவன் அந்த ஆர்டிஸ்ட் ம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் லைன்ஸ், ம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், ம் இது ம் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு கிராஃபிட்டி பீஸா உருவாக்குறது தான் வந்து கிராஃபிட்டி பீஸ். ஸோ கிராஃபிட்டில ம் யூஸ்வலி லேடர்ஸ் இருக்கும். மேல ஃபர்ஸ்ட் ம் டேகிங்ல இருந்து ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் த்ரோ ம் அப்ஸ் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ம் ஸ்ட்ரெயிட் லெட்டர்ஸ் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமா தான் கிராஃபிட்டி பீஸ் வருவாங்க. அதுக்கப்புறமா கீழே மியூரல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. நிறைய. ஓ ஸோ இப்போ ஒருத்தவங்க எப்படி தோணுமே கிராஃபிட்டி யார் பண்ண ஆரம்பிக்கிறான்னா அவன் ஃபர்ஸ்ட் டேகிங்ல இருந்து ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் த்ரோ அப்ஸ் ம் பண்ணுவான், அதுக்கப்புறம் ம் ஸ்ட்ரெயிட் லெட்டர்ஸ் பெருசு பெருசா ஸ்ட்ரெயிட் லெட்டர்ஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் நீங்க ம் நிறைய வீடியோஸ் எடுத்த மாதிரி கிராஃபிட்டி பீசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஏபிசி எல்லாம் தெரியாம ஸ்ட்ரெயிட்டா ம் கிராஃபிட்டி பீஸ். ஏன்னா ம் யூடியூப்ல வீடியோஸ் அப்படிதான் இருக்கும். ம் எல்லாம் கிராஃபிட்டி பீஸ் பண்ணதான் யூடியூப் வீடியோஸா இருக்கும். எனக்கு பேசிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ம் எடுத்தோடனே கிராஃபிட்டி பீஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஸ்லோ ம் டவுன் பண்ணி டைம் லேப்ஸ் ஸ்லோ டவுன் பண்ணி பயங்கரமா அப்படியே போட்டு ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருப்பேன். வரவே ம் வராது. கிட்டத்தட்ட ம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, ஸ்கூல் டைம்ல வந்து எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து காலையில 2:00 எழுந்திரிச்சிருவேன். அந்த மாதிரி தான் படிப்பேன். அதே மாதிரி ம் கிராஃபிட்டி காலையில 2 மணிக்கு எழுந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 2 to 3 எங்க 3 போய் to பிராக்டிஸ் பண்ணுவ? வீட்ல பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, ஓ ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் புக்ல அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வால். அந்த மாதிரி தான் ஒரு ம் ஒரு ஒரு திங்கிங். ஏன் இந்த இந்த டிசிப்ளின் ஆஃப் லேர்னிங் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு டான்சிங்ல இருந்து தான். ம் ஒரு ம் மூவ்மெண்ட்டை கத்துக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் அதோட பேசிக்ஸ் தெரியணும், ம் அதுக்கு வேண்டிய வார்ம்ஸ் நான் கரெக்டா பண்ணணும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டனால சரி இப்ப நான் கிராஃபிட்டி ம் நான் புது ஆர்ட் ஃபார்ம் போறேன். இது ம் இஸ் மோர் லைக் ஃபைன் ஆர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன் ஆர்ட்ஸ் தான் இது. ம் இப்போ உள்ள ஓகே. பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ள ம் போறோம். ஸோ அதுக்கு ம் வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பிகாஸ் ஐ லேர்ன் ம் சம் ஆர்ட் ஆல்ரெடி. அப்ளைங் ஓகே தட் ஓகே. சேம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ஒரு 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 இடத்துக்கு வரணும், ஒரு ஒரு ம் ப்ரொஃபிஷியன்ட்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து அந்த அந்த ஆர்டிஸ்ட்னு ஒரு பிளேஸ்க்கு எப்படி வரணும், எந்த லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணா அப்படி வர முடியும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஓ இருந்துச்சு. ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் லெட் மீ பி சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஸ்கெட்சிங் ஆன் ம் த ஸ்கெட்ச் புக். ம் ம் தினமும் காலையில ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருப்பேன், ம் வீடியோஸை போட்டுருவேன். அவன் மெதுவா இப்படி பண்றான்னா நானும் இப்படியே பண்ணுவேன். ஆ அப்படியே போட்டு ஸ்கிரிபிள் பண்ணிட்டு வரவே வராது. ஆ நான் நினைக்கிற அவுட்புட் எனக்கு வரவே வராது. அந்த மாதிரி கஷ்டமா ம் இருந்துச்சு. ம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் போட்டு ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருப்பேன். அந்த ஸ்கிரிபிள்ஸ் எல்லாம் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆ ஆ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இப்போ இருக்கிற எல்லாம் நான் எடுத்து பண்ற வச்சிருக்கியா நீனு? எல்லாமே இருக்கு. ஏய் அதான் எல்லாம் அழகா எல்லாம் வச்சிருக்கேன். ஓ சூப்பர்டா. ஓகே. அப்போ ஸ்கிரிபிள் பண்ணது எல்லாமே எல்லாமே இருக்கு. ம் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நான் காமிப்பேன். நீங்க ஒன்றும் ஓகே. வருத்தப்படாதீங்க, நானும் ஆ இப்படிதான் ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்கிரிபிள்ஸ் அப்ப பண்ண ஆ ஸ்கிரிபிள்ஸ் எல்லாம் நான் ஏன்னா ஆ இப்போ நான் நிறைய இடத்துல போயிட்டு வைல்ட் ஸ்டைலு அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டைல் அது ம் ரொம்ப ம் வைல்டா இருக்கும். நமக்கு பார்த்தா புரியவே புரியாது. எதுக்கு இப்படி ஓகே. ம் கிறுக்குறான்னு கூட நம்மளுக்கு ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து கொஸ்டின் வரும். ஏன் ம் இவனுங்க ஆமா. ஏதோ ம் கிரிக்கெட்டே இருக்கானுங்க, ஏதோ பண்றானுங்க, ஒண்ணுமே புரியல, எதுக்கு இதை கரெக்ட். பண்றானுங்கன்னு ஆமா. தெரியாது. ஆ So அது எல்லாமே ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு ஸ்டைல் அது. ஓகே. ஆ வைல்டா இருக்கும். அந்த ஸ்டைல்ல வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அதனால ம் நிறைய பேர் எனக்கு கேட்கும்போது வைல்ட் ஸ்டைல் தான் ஆரம்பிப்பாங்க, கேட்பாங்க எனக்கு எப்படி வைல்ட் ஸ்டைல் பண்றீங்க, உங்களோட ஸ்டைல் எப்படி அப்படிலாம் கேட்கும்போது ஓகே. ஆ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வராது நான் சொல்லி கொடுக்கும்போது. ஸோ அவங்க ம் டிஸ்கரேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு என்னோட பழைய ஸ்கெச்சஸ் எல்லாம் காமிப்பேன். இங்க பாருங்க நானும் ஓ இப்படிதான் ஆரம்பிச்சேன். ஆ பாருங்க நீங்க வரைஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க நான் வரைஞ்சது. ஓகே. ம் டிஸ்கரேஜ் ஆகாம நீங்க ம் பேஷண்டா எவ்ரிடே டெலிஜென்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் கம் டு அ பாயிண்ட் வேர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டைல். அந்த ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டைலு வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களோட ஸ்டைல நீங்க நிறைய, ஆ ஏன்னா அப்பதான் ஒரு ஓகே. ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகும்.
ஆமா ஆர்டிஸ்டுக்குள்ள. ஆமா கரெக்ட். இல்லைன்னா someone who's just replicating my style என்ன ஆயிடும்னா அவன் அவன் ஓ இவன் வந்து விஜய் மாதிரியே பண்றான் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓ ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்படி. ஓகே He ஓகே. will not have his own identity in graffiti. அதனால வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்றது வந்து உங்களோட ஸ்டைல் நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து ம் உங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி வரும் ம் ம் ஆர்டிஸ்டுக்குள்ள. ஆமா ஆமா கரெக்ட். ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ்லயே வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பிரபுதேவா ம் மாதிரி ஆட்டு இருந்தாங்கன்னா பிரபுதேவாக்கு தான் பேர் போகும், டான்ஸருக்கு கரெக்ட் பேர் கரெக்ட். போகும். அது என்னமோ கரெக்ட். பிரபுதேவா will be glorified in the first place. ம் அந்த ம் மாதிரி சொல்ல ம் வரேன் ஒரு ம் ம் எக்ஸாம்பிளுக்கு. புரியுது. ஆர்டிஸ்டுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும். அப்பதான் வந்து இது பார்த்தோன்னுமே ஏய் இது வந்து ரிதேஷ் பண்ண மாதிரி இருக்கு, இது வந்து விஜய், கண்டிப்பா இது விஜய் தான் ம் பண்ணிருக்கணும் ம் அப்படின்னு ரெகக்னைஸ் ம் பண்றது ம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ம் இன் அன் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி ஆர் டு யா எனிபடி. ம் ம் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்ப இருந்த என்ன ஸ்ட்ரகிள்ஸ்னா, என் அப்பாவுக்கு வந்து கிராஃபிட்டி பண்றது பிடிக்காது, டான்ஸ் பண்றது ம் பிடிக்காது, இவன் ஐயோ. படிக்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து ம் எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட். ம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ஓகே. எல்லார்கிட்டயும். ரித்தீஷ் ம் மதகிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, பார்த்தா கம்ப்ளைண்ட் ஆயிடும் போயிடும். முக்கியமா ம் ஃப்ரெண்டு ம் சிவாலாம் ம் இருப்பாங்க. ம் சிவாலாம் வந்து டீ கூட குடிக்க விட மாட்டாரு, டீ கையில கொடுத்துருவாரு, குடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 கம்ப்ளைண்ட் சொல்றாரு. இவன் ஏன் இது பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இது பிடிக்கவே ம் இல்லை, ம் இது வந்து சோறே போடாது, ம் இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, ம் டான்ஸ் பண்ணிட்டு வர்றது கூட எங்க கூத்தாடிட்டு வரேன்னு கேட்பாரு. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ம் டென்ஷன் ஆகும். எனக்கும் எனக்கும் ஓகே இதனாலே புரியுது. ரிலேஷன்ஷிப் போயிருச்சு. ம் பிகாஸ் he did not understand me. நான் பண்றது அவருக்கு புரியல, பிடிக்கல. புரியுது. நான் ஒரு ம் கஷ்டப்பட்டு செலவு பண்றது எல்லாம் நான் படிக்கணுன்றதுக்காக, பட் நான் வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ம் இந்த டைம் எல்லாம் இந்த விஷயம் எல்லாமே நான் இன்ஜினியரிங்ல தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். இந்த டைம் எல்லாமே ம் வந்து இட் வாஸ் அ வெரி சீரியஸ் டைம் இன் மை லைஃப். அந்த மாதிரி ஓகே. என்னோட கெரியர் நான் அப்பதான் சூஸ் பண்ணணும். ம் ஆமா. இன்ஜினியரிங் ஒழுங்கா படிக்கிட்டு வேலை போறதா, இல்ல ம் நான் வந்து தைரியமா வந்து இல்ல நான் அந்த ரிஸ்க் எடுப்பேன், நான் ஆர்ட் தான் ம் பர்சீவ் பண்ணுவேன். ம் எனக்கு வந்து பாஸ்ட் 20 இயர்ஸ் ம் படிச்சு இன்ஜினியரிங் வந்திருக்கும், இன்ஜினியரிங் படிக்க வந்திருக்கும். ம் இது நான் திடீர்னு ஒரு புது ஆர்ட் ஃபார்ம் எடுத்துட்டு நான் இதை தான் கெரியர் ஆக்க போறேன். அப்போ நான் 20 வருஷம், கடந்த 20 வருஷம், ஆஹ், அந்த 20 வருஷம் டைம்ல நான் ஒரு வருஷம் தான் வந்து ஆர்ட்டே பண்ணியிருப்பேன். மிச்சம் எல்லாம் ஓகே. படிச்சதுதான், ஆ ஆ ஆ லாங்குவேஜ், புரியுது. சயின்ஸ், ம் சோஷியல் எல்லாம் ம் படிச்சது வந்து இன்ஜினியரிங் ம் ஹெல்ப்ஃபுல்லா ம் இருக்கும். ஆமா. ஆர்ட் வந்து இஸ் நியூ ஃபார்ம் வேர் ஐ எம் ம் டேக்கிங் அ ஹியூஜ் லீப் ஆஃப் ஃபேத் டு டேக் இட் ஆஸ் மை கெரியர். கெரியருக்கு ஓகே. இருக்கிறது வந்து நிச்சயமா அப்பா அம்மா பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அவங்களுக்கு பயம் வரும். ம் ம் இவன் ம் வந்து வயசு கோளாறு, இது இவன் ஏதோ ம் திடீர்னு புடிச்சிருச்சுன்னு பண்ணணும்னு ஆசைப்படுறான், இவன் ம் இது இவனை ம் தப்பான ட்ராக்ல விடக்கூடாது, இவனை பிடிக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ம் கிட்ட எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் ம் இவன் எல்லாம் சொல்லுங்கடா அப்படி இப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து ஆனா எனக்கு நல்லா என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க நிறைய. ரித்தேஷ்லாம் வந்து நான் பண்றது அப்பவே வந்து ரொம்ப ம் அப்பப்போ கால் பண்ணி என்கரேஜ் பண்ணுவான். ம் ரொம்ப ம் நல்லா இருக்கா விவி, கண்டினியூ பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன விவின்னு கூப்பிடுவானுங்க. அவன் கண்டினியூ பண்ணு, நல்லா பண்ற, டான்ஸ்லயும் சரி ம் 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 கிராஃபிட்டிலயும் சரி என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தானுங்க. ஸோ அண்ட் வந்து அப்போ வந்து நான் ஐ வாஸ் இன் ரிலேஷன்ஷிப். என்னோட க்ளோஸ் ம் ஃப்ரெண்ட் நான்சி, அவ தான் ம் என்னோட ஒய்ஃப் இப்போ. ம் ஆம், அவ வந்து அவளும் என்னோட ஆர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. ம் கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சஸ், லாஸ்ட்ல நான் இங்க உட்காந்துருப்பேன், அவ வந்து இந்த லாஸ்ட் பெஞ்ச், கேர்ள்ஸ் ரோல லாஸ்ட் பெஞ்ச் உட்காந்துருப்பேன். ஓகே. எல்லாம் கிறுக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பா. ம் பிரேக் டைம்ல வந்து நான் என்ன கிறுக்கி இருப்பேன், பெஞ்ச்ல என்ன ம் கிறுக்கிருக்கேன், நோட்ல என்ன கிறுப்பேன், ம் அதெல்லாம் பார்த்து அட் ஒன் ஃபைன் டே அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நான் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிராஃபிட்டி நல்லா ம் பேப்பர்ஸ்ல பண்ண ம் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ம் பண்ணேன், சின்ஸ் டான்சஸ் கம்யூனிட்டியில இருக்கனால அவங்க கேப்ஸ் போடுவாங்க, ஷூஸ் போடுவாங்க. ம் ம் பண்ண ஆரம்பிச்சேன், கேப்ல பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நார்மலா வீட்ல பிரஷ் ஓகே. ஆ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சேன், ஷூஸ்ல பெயிண்ட் ஓகே. பண்ண ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ம் கேப்ஸ்க்கு அவங்களையும் பண்ணி கொடுப்பேன். பண்ணி ம் கொடுத்துட்டு அவங்க ஸ்டேஜ்ல போட்டுட்டு ஆடுவாங்க. இதெல்லாம் ம் வந்து என்ன பண்ணேன், நல்லா இருக்கும். நான்சி வந்து ஷி என்கரேஜ் மீ, இதெல்லாம் நீ ஏன் பேஸ் ஓகே. பண்ணக்கூடாது. அப்போ வந்து கிராஃபிட்டி ஆஃப் த ஹூக்குன்ட்டு ஒரு பேஜ் ஆரம்பிச்சேன் ஆ ஃபேஸ்புக்ல. ம் ஆரம்பிச்சு இந்த கேப்ஸ்ல பண்றது, ஷூஸ்ல பண்றதெல்லாம் போட ம் ஆரம்பிச்சேன். ம் ஏன்னா ம் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எனக்கு வந்து ஸ்ப்ரே ம் பெயிண்ட்ஸ், கரெக்டான ஸ்ப்ரே பெயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஓ ஏன்னா ஓகே. வீடியோஸ்ல பாக்குற ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப, நான் இப்படி இப்படி லைன்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆ அழகா லைன்ஸ். நம்ம ஆ ஊர்ல கிடைக்கிற ஸ்ப்ரே பெயிண்ட் இப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒழுவும் பெயிண்ட். ஏன்னா அது ஓகே. ஹை ப்ரெஷர்ல ம் வந்து பெயிண்ட் அடக்கி வச்சிருப்பாங்க. ம் இப்படி ம் அழுத்தினோம்னா ஹை ப்ரெஷர்ல வெளில வரும், புரியுது. நம்மளுக்கு ஆ லைன்ஸ். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கும்.
ம். ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ்ல ஹை ப்ரெஷர்னு இருக்கு, லோ ப்ரெஷர் இருக்கிற நாலேஜே வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. ஓகே. ஸ்ப்ரே பெயிண்ட்ஸை பார்த்தாலே அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே வேற ம். மாதிரி இருக்கும். நிறைய ஃபீமேல் ம். கேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேல் கேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாசல்ஸ் ஐயோ! டிப்லாம் வேற வேற பண்ணலாம் அப்படின்றது தெரிய வந்ததே எனக்கு லேட்டா தான் தெரியும். ஓகே. மெலிசா லைன் போடுறதுக்கு வேற நாசல் போடுவாங்க, திக்கா லைன்ஸ் போடுறதுக்கு, ஃபேட்டா லைன்ஸ் ஓகே. போடுறதுக்கு ஃபேட் நாசல் போடுவாங்க. ம். 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 இந்த நாலேஜ்லாம் வந்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. வெறும் கூகுள் பண்ணி எப்படி இதை கண்டுபிடிக்கணும், டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் அப்ப இருக்கிற ஒரு இங்கிலீஷ் வச்சுதான் போட்டுட்டு இருப்பேன். ஓகே. ஓகே. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாரிஸ்ல ஒரு கடையில நானும் நான்சியும் வந்து என்ன பண்ணுவோம், ம். அப்பெல்லாம் வந்து அப்பா பாக்கெட்ல இருந்து திருடுவேன், நிறைய காசு திருடுவேன், திருடி சேர்த்து வைப்பேன். அட பாவி! பட் நான்சி ஏன்னா, உனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நல்லா என்கரேஜ் ஆமா, பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஐ ரியலி கண்டிப்பா. அப்ரிஷியேட் ஹர். நாட் ஜஸ்ட் நான்சி வாஸ் இன் த பிளேஸ். ஏன்னா நேரடியா பார்த்துட்டு இருந்தா, காலேஜ் எல்லாம் ஒண்ணா ம். படிச்சதால. ஓகே. ஓகே. ஸ்டில் ஓகே. ஆ. என் ஃப்ரெண்ட்ஸ் ரிதேஷ், ம். ம். சிவா இவங்க ம். எல்லாருமே எங்களுடைய ம். ஜேர்னிலே இருந்தாங்க. சைமன் கூட இருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா ம். ஆமா. ஓ! ஓகே. இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது விஷயம். கண்டிப்பா விவி இது பண்ணும்டா, புரியுது. ரொம்ப ஆ. நல்லா ஆ. ஆ. இருக்கு, இதை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அது ம். ம். ரொம்ப ரிலேட்டடா இருப்பேன் நான். பட் இவ கூட இருந்து என் கூட ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் எல்லாம் தேடுறதுக்கு வருவா. நாங்கெல்லாம் பாரிஸ்க்கு ம். ம். நடந்து போவோம், ட்ரெயின் ம். பிடிச்சு பாரிஸ் ம். ஃபுல்லா சுத்துவோம். எல்லாம் டூப்ளிகேட் ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ், அதாவது ஹை ம். ம். ப்ரெஷர் ஓகே. ஸ்ப்ரே ஆ. பெயிண்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். ம். வீக்கெண்டு தான் இதெல்லாம் பண்ண முடியும் எங்களால. அந்த மாதிரி இருக்கும். பட் ஒன் ஃபைன் டே ஐ ஃபவுண்ட் ப்ராப்பர் ஸ்ப்ரே பெயிண்ட். ம். அப்போ வந்து ஐநாக்னு ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கும். ஏன்னா நான் ம். வீடியோஸ்ல பார்த்த ஸ்ப்ரே பெயிண்ட் அதெல்லாம். இது ஓகே. இங்க ம். கிடைக்குதா அப்படின்னு இருந்துச்சு. ம். அப்பாடா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இட் வாஸ் லைக் ம். 350 to ஓகே. 380 இருக்கும் ஒரே ம். ஒரு ஸ்ப்ரே ம். பெயிண்ட். ஏப்பா! வாங்குவோம், அது 400 ml இருக்கும். ஸோ நான் ம். இப்படி ப்ராக்டிஸ் பண்றதுக்குள்ளே காலி ஆயிடும் அது. ஐயையோ! ஆ. ஏன்னா ஒரு வாரம் சேர்த்து வைப்போம், ஒரு 500 ரூபாய் சேர்த்து வைப்பேன், ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைப்பேன். வாங்கி ம். ரெண்டு ஸ்ப்ரே பெயிண்ட்ல வந்து ஒரே ஒரு லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பெருசா ஏ போடுவேன். ஓ! ஏ போட்டு உள்ள கலர் அடிச்சு ஓகே. அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ம். வீட்டு மொட்டை மாடி ஃபுல்லா கிறுக்கி வச்சிருப்பேன். ம். லைன்ஸ் ம். இப்படி போட்டு சர்க்கிள் போட்டு இது பண்ணிருப்பேன். ஏன்னா வந்து பேப்பர்ல வந்து சின்னதா பண்ணுவோம், பட் வால்ஸ்ல பண்ணும்போது ஓகே. பெருசா பண்ணணும். அதனால ஆஹ், என்னோட வீட்டுல மேல எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அது பின்னாடி வந்து ஒரு பேக்யார்ட் இருக்கும். பேக்யார்ட் ஃபுல்லா ம். கிறுக்கி வச்சிருப்பேன். அது உங்க இப்ப அப்பா பார்த்தாலே எதுவுமே எனக்கு சொல்லலையா? இது ஒரு நல்ல கேள்வி. என் அப்பா வந்து என் ரூமுக்கே வரமாட்டார். அவர் டென்ஷன் ஆவார் இதை பார்க்கும் போதே. ஆஹ், ம். ரொம்ப டென்ஷன் ஆவார். லிட்டரலா எனக்கும் அவருக்கும் சண்டை வரும், இதெல்லாம் ஒன்னொன்னுத்தையும் அவனை பண்றதை உங்க பார்க்கும்போது. அம்மா? அம்மா வந்து அவங்க ஒரு அப்பாவி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் ஏதோ பண்றான். என் அம்மா ஓகே. வந்து என் அப்பா வந்து மொட்டைன்னு கூப்பிடுவாங்க, மொட்டை. ஏன்னா அப்பா சின்ன ம். வயசுல மொட்டை அடிச்சார் போல, அப்பதான் மொட்டை. அவன் வந்து ம். விடு மொட்டை, அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவனை ஏன் இப்படி ம். திட்டிகிட்டே இருக்கு, படிக்கிறான் பட் தானே, she விட்டுரு. she encouraged you. இல்ல? ஷி என்கரேஜ் நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ம். அவங்களுக்கு வந்து பிள்ளைய திட்டக்கூடாது, அவங்க ஓ! பிள்ளைய திட்ட வேண்டாம், ஓ, so sweet. அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அவன் ம். படிக்கிறான் தானே, ம். அவன் சைட்ல ம். பண்ணிட்டான், அவனுக்கு புரியும் கொஞ்சம் நல்லா அப்படின்ட்டு சரி. அப்படி ஓகே. அப்படி இருப்பாங்க. அப்படி. அப்பா ஆனா ரொம்ப விக்ரஸா இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ம். கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு, இவன் பாருங்க இந்த மாதிரி கிரிக்கிட்டு இருக்கான், கூத்தாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ம். இது ம். எனக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் எப்பவுமே. ம். 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 அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், ரூம்ல, என் பெட்ரூம்ல எஸ், லெட்டர் எஸ் வந்து ஆல்வேஸ் a நைஸ் லெட்டர் கிராஃபிட்டி. நான் ம். என்ன பண்ணேன், ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் ஓகே. வாங்கிட்டு ஒரு லெட்டர் எஸ் போட்டேன். ம். போட்டு ஃபேஸ்புக்ல என்னோட கிராஃபிட்டி ஆஃப் த ஹூக்னு ஒரு பேஜ் இருந்துச்சு இல்லையா, முன்னாடி எல்லாம் ஓகே. கேப்ஸ் ஷூஸ் பெயிண்ட் பண்ணி ஓகே. போட்டிருந்தேன். அந்த பேஜ்ல வந்து நான் இந்த லெட்டர் எஸ் ஸ்ப்ரே பெயிண்ட்ல பண்ணதை போட்டேன். ம். அதை பார்த்துட்டு ஒரு காலேஜ்ல, எஸ்ஆர்எம் காலேஜ், இங்க பெரிய காலேஜ் இருக்கும், எஸ்ஆர்எம் ம். யூனிவர்சிட்டி. அதை ம். பார்த்துட்டு எங்க காலேஜ்ல வந்து இவ்வளவு பெரிய வால் இருக்கு, அதாவது ஆ. ரொம்ப பெரிய wall இருக்கு, ஆ. இந்த வால்ல வந்து உங்களுக்கு கிராஃபிட்டி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வாவ். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆ. டூ ஆன் அ பப்ளிக் ஸ்பாட். ஓகே. அதுக்கு முன்னாடி கிராஃபிட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது ஆ. என்னோட பெரியம்மா வீட்டு பேக்யார்டு வந்து கிணறு இருக்கும். அந்த கிணறு இருக்கிற இடம் வந்து நாங்கெல்லாம் கிரிக்கெட் ஆ. விளாடுவோம். ஆ. அதுக்கப்புறம் சுத்தி வால் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், கிறுக்கி ஆ. விட்டுருக்கேன், ஆ. இது பண்ணிடுறேன். ஸோ வளர்ந்துட்டேன், கொஞ்சம் கிராஃபிட்டி பண்ண ம். ம். ஆரம்பிச்சிட்டேன். ம். பட் ஒரு டைம் வந்து சரி நம்ம ரூம்ல பண்ணலாமேன்ட்டு ஒரே ஒரு லெட்டர் பண்ணி அதை போட்டேன். அதை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து ம். எங்க வால்ல ம். காலேஜ்ல பண்ண முடியுமா ம். அப்படின்ட்டு. ம். ஆனா அதை நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தேன். அதாவது அவங்க வந்து ஏன்? எனக்கு
ஒரு 20,000 ரூபாய்க்கு ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய வால். ஓகே. எனக்கு வந்து அப்போ ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் எனக்கு இவ்வளவு வாங்கி தராங்களா, அதே வந்து எனக்கு பெரிய விஷயம். ஓகே ஓகே புரியுது. இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு லைக் 40 ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் நினைக்கிறேன், 40 ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நல்லா பண்ணிட்டேன். அது வந்து பயங்கரமா கவரேஜ் வந்துருச்சு எனக்கு. அவனே வீடியோ எடுத்துட்டான், யூடியூப்ல போட்டுட்டான், அப்புறம் சில மேகசின்ஸ்ல எல்லாம் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு அது இருக்கு. வாவ் சூப்பர். அப்புறம் அந்த மாதிரி அப்படியே பட்டுன்னு வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் கிராஃபிட்டி பண்றேன்ட்டு. நிறைய கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நிறைய ஃப்ரீ கிராஃபிட்டிஸ் தான் பண்றேன். நிறைய பேருக்கு ஃப்ரீயா தான் பண்ணேன். ஏன்னா ஐ வாண்ட் டு பில்ட் மை நான் சார்ஜ் பண்ணனா அவங்களால கண்டிப்பா அந்த காசு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு ஃபார் ஷுவர் தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் வாங்கி கொடுங்க, அவங்களோட வாலையை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா, ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் அவங்க வாங்கி எதுவும் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஆமா, என்னோட டிராவல் சார்ஜஸ் அவங்க பண்ணிக்கணும். ஸோ இட் வாஸ் ஆல்சோ லைக் அ ப்ராக்டிஸ் பிளேஸ் எனக்கு. நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, நான் அவங்களோட வால்ஸ்லயே ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். அண்ட் அந்த ஆர்ட் ஒர்க்ஸ்ல என்னோட ஆர்ட் ஒர்க்கா வந்து நான் பப்ளிஷ் பண்ணிப்பேன். சோஷியல் மீடியா எந்த இடத்துல படுத்துவேன். அந்த மாதிரி வந்து நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதனால நான் நல்லா வளர்ந்துட்டேன், நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டேன், ஒரு எக்ஸ்பர்ட் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறத்துல இருந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ சார்ஜ் பண்ணிட்டு ஸோ இந்த டைம்லாம் எப்போனா 2013 சார்ஜ் நான் எப்போ ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா 2013ல சார்ஜ் பண்றேன். ஸோ 2010 2011 டைம்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அந்த எஸ்ஆர்எம் காலேஜ்ல பண்ணேன். அப்புறம் அதுல இருந்து நிறைய பிக்கப் ஆச்சு. அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருந்தேன் நிறைய ஃப்ரீ ஒர்க்ஸ். பட் எஸ்ஆர்எம் வாஸ் a prominent one where God gave me lot of publicity. first time right? ஆமா, அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பெருசா ஒண்ணு பண்ணி நிறைய விசிபிலிட்டி கிடைச்சிச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் அதுல இருந்து நிறைய ஒர்க்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வந்தாங்க. ரெட்புல்லாம் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து நீங்க எங்களோட அம்பாசிடரா இருக்க முடியுமா அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. இருக்க முடியாது, என்னது ஒரு குயிக் என்னது growth-ஆ இருக்கே இது திடீர்னு வந்து. ஏன்னா அந்த வீடியோல நான் சும்மா ஒரு ரெட்புல் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி அம்பாசிடரா இருக்கிறதுக்கு சரி நம்மளுக்கு என்ன பாஸா பண்ணமா கொடுங்க, நான் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு குயிக் ஃபேம் கிடைச்சிச்சு டவுன் சவுத்ல. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அம்பாசிடர் சொன்னே. அப்ப அம்பாசிடரா இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணும் நீங்க? அம்பாசிடர்னா ஒரு பெரிய அம்பாசிடர்லாம் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு ஒப்பீனியன் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட்ல வந்து ஒப்பீனியன் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்ல வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்க, இப்போ அவங்களோட பிராண்ட் வந்து எப்படி ஒரு ஈவெண்ட்ல வந்து எந்தெந்த விதமா either it can be sports, either it can be art, எப்படிலாம் அவங்களோட பிராண்டை வந்து உள்ள அழகா எக்ஸிபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிராஃபிட்டி ஒரு எலிமெண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய காலேஜஸ்ல வந்து என்ன இருக்கணும், கிராஃபிட்டி இப்போ ரெட்புல் வந்து அது உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உள்ள இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி we have a space in this event, we are doing this event, why don't you come check the place, we'll be able to give you the spray paints and why don't you do some good graffiti here, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, பட் இதெல்லாம் பேடா அன்பேடா? இட் வாஸ் நாட் பேட். அவங்களோட மார்க்கெட்டிங் இதுதான். Like they give you a lot of spaces for their opinion leaders to for their artists to exhibit their works, but it won't be a paid. அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான். அந்த மாதிரி but they'll buy everything and give you whatever you need. They buy everything, they buy everything and give us, and they have given us good opportunities, நிறைய exposure, நிறைய இது இருக்கும். But I think for art it is like that, but for sports I think they pay because அவங்களோட மெயின் இதுவே வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஏன்னா அது எனர்ஜி ட்ரிங்க் இல்லையா, அந்த மாதிரி. So I'm just explaining how the growth இந்த மாதிரி நிறைய growth வந்துச்சு, நிறைய விசிபிலிட்டி வந்துச்சு, நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி விஜய் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுல இருந்து தான் வந்து நான் ஒரு கிராஃபிட்டி ஆர்டிஸ்டா வந்து வெளியில வந்தேன். அண்ட் 2014ல தைரியமா வந்து
ம். நான் ஃபுல் டைம் கிராஃபிட்டி ஆர்டிஸ்டா இருக்க போறேன்னு என் அப்பா கிட்ட சண்டை போட்டு வெளியில வந்து காலேஜ் முடிச்சிட்டேன். பை ஆ. காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஆ. இன்ஜினியரிங் அப்படியே முடிச்சிட்டேன் ம். 2014ல. முடிச்சிட்டு ம். அரியர்ஸ் இல்லாம வெளியில வந்துட்டேன். ஓ குட். ஒரு ஆ degree- ஓகே. ஆமா, அரியர் வச்சிருந்தேன். பட் வந்து நான்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. லைக் அசன் சொல்லி கொடுக்கறதோ சரி, கடைசி எக்ஸாம்ல ம். அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஐ ம். வாஸ் ஏபிள் டு இன்வைட் மை டேட், மை பேரண்ட்ஸ் டு ம். கான்வெகேஷன். ம். அந்த ஓகே. டிகிரி அந்த பட்டத்துல தலையில வைப்பாங்களே, அது ஓகே. போட்டு வந்து நாங்க என்ன டிகிரி கையில ம். வச்சுக்கோங்க, நான் இனிமேட்டு ம். கிராஃபிட்டி தான் ஃபாலோ பண்ண போறேன். ம். ஸோ ஐ மேட் ஷுர் தட் பை 2014ல வந்து வெளியில வரும்போது ஐ மேட் ம். ஷுர் நான் இதுல சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் ம். ஒரு பேசிக்காக சம்பாதிக்கணும். அண்ட் ம். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அது சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. ஐ வாஸ் ஓகே ஹாப்பி குட். வித் தட், ம். மேக்கிங் மணி. ம். பட் ஐ வுட் சே பேஷன், ஃபர்ஸ்ட் அந்த பேஷனை வந்து காசா மாத்தது ஒரு பெரிய ஜேர்னி. அது அது ஓ ஆமா. கிராக் பண்ண சில பேர் தான். நிறைய ஆ. பேர் கிராக் பண்ண முடியாம இன்னும் ஆமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமா. நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே ம். வர முடியாம. ஸோ ம். எனக்கும் அது ஸ்டில் ஸ்ட்ரகிள் தான். அப்படியா? நவ் தட் ஐ ஹேவ் சோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஒரு ஆ. ஒரு ஒரு டெக்கேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஸ்டில் ஐ ஃபைண்ட் இட் ஹார்ட் டு என்னது டு நெகோஷியேட் அண்ட் டு என்னது கிளையன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு ஒரு காசு விஷயத்த பேசும்போது வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஆஹ் ம். இது எப்படின்னா எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு பெரிய பெரிய ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து வெளியூர்ல இது இருக்கு அது இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு வந்துருவாங்க. ம். அவங்க இங்க அதை பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு வேண்டிய காசு இவ்வளவு ஆகுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓ வெறும் பணம் செய்யறாங்க, ஆனா ஓகே. இதுக்கு இவ்வளவு செலவாகுன்றது தெரியாது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளவு ஆகும், மெட்டீரியல்ஸ்க்கு இவ்வளவு, ஆர்டிஸ்ட்க்கு சார்ஜஸ் ஆகும், இவ்வளவு டிசைனுக்கு சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பேரியர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மைண்ட்ல உடைச்சு, ஓ இவ்வளவு ஆகுமான்ட்டு அவங்க சர்ப்ரைஸ்ல இருந்து வெளியில வந்து, சரி ம். ஓகே உங்களால இந்த பட்ஜெட்டுக்கு இதை பண்ணி தர முடியுமா அப்படின்னு ஓகே. கேட்டதே வந்து ஒரு பிக் ஹிட் இன் மை ஓ பட்ஜெட். நான் ஒரு பட்ஜெட் கொடுக்குறேன், ஓகே. அதை வந்து ஒரு 50% கம்மியா கேட்பாங்க. இந்த பட்ஜெட்ல பண்ணி தர முடியுமா, ஒரு இன்டர்நேஷனல் பீஸ், ம். ஒரு ஒரு கூகுள்லயோ அவங்க எங்கன்னா டிராவல் பண்றதையோ போட்டோ எடுத்து நம்மளுக்கு ம். கொடுப்பாங்க. ம். ஸோ இந்த பேரியர்ஸ்ல நிறைய இருந்துச்சு. இட் வாஸ் டு எக்ஸ்பிளைன், டு பிரிங் இன் தட் அவேர்னஸ் தட் திஸ் இஸ் சார்ட் ஆஃப் ஆல்சோ அன் எக்ஸ்பென்சிவ் ஆர்ட். ஏன்னா இது ம். வந்து பெரிய ஸ்கேல்ல பண்றோம், பெரிய ஆமா. வால்ஸ்ல பண்றோம், அதுக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து அதிகம், அதுக்கு மேன் ம். பவர் அதிகம், லேபர்ஸ் அதிகம். ம். இது வந்து யோர் டிசைன் டைம் அண்ட் எனர்ஜி இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி. எவ்வளோ ஆமா டைம் அண்ட் எனர்ஜி, அதுதானே ஆமா மெயின். அவங்க வாங்கி ஆமா கொடுத்துடலாம், யார் வேணாலும் மெட்டீரியல்ஸ் அதுதானே வாங்கி கொடுத்துடலாம். நீ பண்றதுக்கு பண்ணணும்ல ஆக்சுவலா, ஆமா. அதுதானே மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸோ ஆனா என்னோட யூஸ்வலி அக்கா என்ன எப்படி இருக்குன்னா, ஆர்டிஸ்ட் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, இப்போ சே வந்து ஒரு 100 ருபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் நான் அப்படி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆஹ் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து 120, அடுத்த ப்ராஜெக்ட் 150, அடுத்த ஓகே. ப்ராஜெக்ட் வந்து ம். 200, 250, ம். 300, ம். ம். 400, 500 இப்படி பண்ணிட்டு ஏறிட்டே போவாங்க பேஸ்ட் ஆன் ஆமா தியர் ஆமா. ஸ்கில் லெவல் வச்சுக்கோங்க. ம். எனக்கு அது ஏறுறதுக்கே வந்து நான் 250க்கு வருவேன், 350க்கு வருவேன், திடீர்னு டிராப் ஆகி 150ல வருவேன். அந்த நடுவில் ஏன்? ஒர்க்ஸ் வராது, நடுவில் ஒர்க்ஸே வராது. சரியா, ஐயோ. ஃபர்ஸ்ட் 3 months ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட்ஸ் வருது ம். கண்டினியூஸா. நெக்ஸ்ட் ம். 3 months ஒர்க்கே வராது. ஐயோ. 7th month ஒர்க் வரும்போது எங்களால 150 தான் தர முடியும்னு வாங்க. ஸோ அப்ப ம். என்ன ஆயிடும், 3 months கேப்ல வந்து ஐ மென்டலி ஐ வுட் பி ஓகே டு கோ டூ இட் ஃபார் 150. ஏன்னா எனக்கு வந்து காசு தேவை. ஓ புரியுதா? So again, it is again a challenge for me to set or stick on to a budget. எனக்கு I have always அது அது எனக்கு எப்பவுமே ஒரு சேலஞ்சா இருந்திருக்கு. ஏன்னா ம். காசு விஷயத்துல வந்து எனக்கு அவ்வளவா பேச தெரியாது. பட் ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் ஆர்ட். ம். எப்படியா இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல வித்தியாசமா எதனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், என்னோட ம். போர்ட்ஃபோலியோ ம். பில்ட் பண்ணலாம், அப்படிதான் இருக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ம். நீ காசு இவ்வளவு தர முடியாது, என்னால பண்ண முடியாது, என்னால சொல்லவே முடியாது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கும். ம். மணி ஹஸ் ஆல்வேஸ் பீன் செகண்ட். இப்போதான் ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டனால வந்து ஐம் வெரி என்னது வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆன் த ம். பேமெண்ட் as well ம். the artwork that I'm going to do. ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக ம். இருக்கணும். பேமெண்ட்டும் நான் கொடுக்குற ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கணும். அண்ட் என்னோட ம். நீங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபைங்கான ஒரு ஆர்ட் ஒர்க் நான் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு கரெக்ட். ஆஸ்பெக்ட். ஆமா. ஆமா.
ஸோ அந்த லேர்னிங்கே வந்து இப்பதான் வந்துச்சு கல்யாணம் ஆகிட்ட பிறகு. ஐ காட் மேரிட் 2020ல. ஸோ அதெல்லாம் இப்பதான் நிறைய பண்ண ஆரம்பிச்சு. பட் எங்க வந்தேன்னா இந்த பேரியர்ஸ் எல்லாமே உடைச்சு வெளியில வர்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நடுவுல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். நிறைய என்ன பண்றது, என்னதான் இன்ஸ்பிரேஷன்ஸ், என்னதான் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் ஃபீல்டு உள்ள போகும்போது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். ஃபீல்டு உள்ள போகும்போது தேர் இஸ் ஸ்டில் சேலஞ்சஸ் ஐ எம் ஃபேஸிங். நோபடி கம்ஸ், ஈவன் என் ஒய்ஃபே நான் கூப்பிட்டு போவேன், நீ வந்து ரேட்லாம் பேசு, நீ வந்து பி மை மேனேஜர் அதெல்லாம் பேசணும்னா அங்க திரும்ப அகைன் கஷ்டமா தான் இருக்கும் பேசுறதுக்கும். சரி, இல்ல ஆள் கிடையாது. உங்க வைஃப் உங்களோட உங்க வைஃப் நல்லா பேசுவாங்களா? பேசுவா, அதெல்லாம் பேசுவா. பட் வந்து அவளுக்கு அவன் வேலை இருக்கு. அவன் வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அண்ட் ஐ கேன் ஆல்சோ, இது எப்படின்னா இந்த இதுலயும் பாலிடிக்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒர்க் இப்போ சென்னையில வந்து 2 குரூ இருக்காங்க என்ன மாதிரி. நான் வச்சிருக்கிற குரூ பேர் வந்து தமிழ் கிராஃபிட்டி குரூ. ஸோ ஐ பீனியர் தமிழ் கிராஃபிட்டி இந்த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. 2014ல இருந்து நான் தமிழ் கிராஃபிட்டி பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ வந்து என்னோட ஸ்டைலுன்னு நான் ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ல ஒரே ஒரு தமிழ் லெட்டர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மொத்தமா தமிழா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா தமிழ் கிராஃபிட்டிக்குன்னு வந்து நான் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். ஐ அப்ளைட் ஆல் தோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் தமிழ் லெட்டர்ஸ் போட்டுட்டு எல்லாரும் அந்த மாதிரி தமிழ் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டேன். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அப்படிதான் சொல்லி தருவேன். நான் என் பையன் வந்து வெளிநாட்டு லாங்குவேஜ் சொல்லி தரணும், நம்ம ஊர் லாங்குவேஜ்லயே சொல்லி தரணும். கரெக்ட் தானே. அதனால அந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு 4-5 பேர் ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பா வச்சு தமிழ் கிராஃபிட்டி குரூன்னு ஆரம்பிச்சு. அது எத்தனை பேரு? அதுல ஒரு 4-5 பேர் இருக்கும். 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் மீ. அந்த மாதிரி ஆரம்பிச்சு இது எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். இது பண்ணனால இதே மாதிரி இன்னொரு குரூவும் இருக்காங்க. தமிழ் பண்ண மாட்டாங்க, தமிழ் பண்ணுவாங்க. பட் தேர் ஆல்சோ ஒன் குரூ. இந்த 2 குரூக்குள்ளயும் வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்பாட்டுக்கு அடிச்சுப்பாங்க. எனக்கு கிராஃபிட்டில ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் வந்து என்னன்னா, எல்லாமே பப்ளிக் ஸ்பாட்ல பண்ணுவாங்க. என் குரூல இருக்கிறவங்க வந்து இல்லீகலா கிராஃபிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் லைக் பெர்மிஷன் வாங்கி கிராஃபிட்டி பண்ண. அவங்க எல்லாம் வந்து கிராஃபிட்டியோட ரூட்ஸே அதான், பேசிக்கலா இல்லீகலா பண்றதுதான். வாண்டலிசம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. பேசிக்கா என்னோட ஐடியாலஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். கிராஃபிட்டி ஆஸ் an art, I love that as an art. But graffiti, taking literally graffiti as my livelihood and அதோட கல்ச்சரை வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணணும்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி இருங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த இம்பல்ஸ்ல வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் கடிச்சோன்னா போய் அங்க இங்க பெர்மிஷன் கேட்காம அடிக்கிறது, இல்லீகலா பண்றது, அது பண்ணிட்டு இருந்தேன் இந்த யங் ஏஜ்ல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு இது எனக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இல்லீகலா எதுக்கு நான் பேர் எடுக்கணும் அப்படின்றது வச்சு. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லீகலா பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபயர் அது அவங்களுக்கு. அண்ட் இன்னொரு குரூப் இருப்பாங்க, அவங்களும் அது பண்ணிட்டே இருப்பாங்க, அடிச்சுப்பாங்க அப்பப்போ வந்து. நானும் ஒரு டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்டூப்பிடா எழுதுனானுங்க, அதை வந்து அடிச்சு விட்டு யார் இந்த மாதிரி அசிங்கமா எழுதுனதோ அவங்களை நான் கால் அவுட் பண்றேன்ட்டு நான் சோசியல் மீடியாலே போட்டேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற என்டையர் கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு அகேன்ஸ்டா நான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இது எதுக்கு நீ போஸ்ட் பண்ண, நான் ஏதோ அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து மிஸ்யூஸ் பண்றது அதெல்லாம் வந்து எனக்கு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா தட் இஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் கிராஃபிட்டி. அந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை ப்ராக்டிஸ் பண்றாங்க. பட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை ப்ராக்டிஸ் பண்ணணும் அசிங்கமா எழுதணும்னு அவசியமே இல்லை. கரெக்ட். இந்த அசிங்கமா எழுதுறதுனால எங்களுக்கும் கெட்ட பேர் வருது. ஏன்னா சென்னையில 2 குரூ தான் இருக்காங்க, இது 2 குரூல யாராவது ஒருத்தவங்க தான் பண்ணிருப்பாங்க. அந்த குரூவை ஹெட் பண்றது சரி, எனக்கு தான் கெட்ட பேர் வரும். ஏதாவது அது பிரச்சனையாச்சுன்னா கூட நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். நம்மளுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஃபேமிலி பிரச்சனை வரும். என்னோட லைவ்லிஹுட்டுக்கே அதாவது இட் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர், அதுக்கு பிரச்சனை வரும். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே I was not okay with graffiti and this ideologies. இப்படி பண்ணாதான் கிராஃபிட்டியா? சில பேர்லாம் எனக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட், ஏன்னா நான் இல்லீகலா ஒர்க் பண்ணலன்ட்டு. இல்லீகலா ஒர்க் பண்ணா நீங்க கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்கானுங்க,
see, I agree. ம், As a global, there is an understanding about graffiti. இந்த ம், மாதிரி ம், ம், ம். எல்லாம் உடைச்சிட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்றதும் சரி, இல்லீகலா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரிபெல்லியஸ் நேச்சரை வந்து வெளியில கொண்டு வந்து ம். நட்டோரியஸா வந்து ஒரு கிராஃபிட்டி ஆர்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃபிட்டி ஆர்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு இடத்துல வந்து செக்யூரிட்டி வச்சிருக்கிற இடத்துல கிராஃபிட்டி பெயிண்ட் பண்ணிட்டு போறது வந்து ஒரு கூல் ஓகே. திங்ட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ம், எல்லாரும். ம், ம். இந்த மத்தியிலயும் வந்து இவன் ட்ரெயின்ல பெயிண்ட் அடிச்சான்ப்பா, ட்ரெயின் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சான்ப்பா, அந்த ஓகே. ஒரு கெத்து இருக்கு. இந்த வெட்டி ஓகே. பந்தாரிகள் ம், நிறைய பேர் உயிரே விட்டுருக்கானுங்க. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பிரிட்ஜ் ம். கீழே எப்படிதான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது, தொங்கிட்டு அடிப்பானுங்க, கயிறுல அச்சச்சோ! தொங்கிட்டு paint. So it is all there. அந்த அந்த மாதிரி பண்றதுலாம் வந்து ஹெவன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ம், இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கை ம், ஸ்கிரேப்பர் ம், மொட்டுல பெயிண்ட் அடிச்சிருப்பானுங்க மேல. உங்களால நம்பவே முடியாது அவன் எப்படி அந்த இடத்துக்கு போனான்னு. ஸோ ஆ, தோஸ் ஆர் கால்ட் ஹெவன் பீஸ். ஹெவன் பீஸ்லாம் ம். எதுக்குன்னா ஒரு ஒரு ஆர்ட் கம்யூனிட்டில வந்து ஒரு பேரு, இவன் ஓகே, அந்த ஓகே. இந்த மாதிரி ஒரு ம், ஸ்பாட்ல பண்ணாம்பா. ம், யாருமே அவன மாதிரி பண்ண முடியாது, அந்த இடத்துல எப்படி பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ம். இதுக்காகவே எனக்கு சர்டன் திங்ஸ் ஐ வாஸ் நாட் ஓகே வித் இட். ஓகே, புரியுது. நான் ஹேவிங் சம் மெச்சூரிட்டி, நம்மளுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இட்ஸ் அவர் சாய்ஸ்ல. ஸோ ஐ சூஸ் நாட் டு டூ வேண்டலிசம். I choose not. ம், I also do not encourage others to do, but ம். apparently it is their choice to follow it or not. என் ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிடுவேன், இது கரெக்ட். பண்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்ட்டு நான் ம், கேட்பேன். இப்போ சரியான ம். பதில் இருக்காது. இது ஒரு கெத்து ப்ரோ, நம்ம அந்த இடத்துல போயிட்டு பண்றதே வந்து ஒரு சரியான பேர் இல்ல, நம்மளை பத்தி பேசுவானுங்க. அந்த இடத்துல நான் எப்படியுமே நடந்து போகும்போது அது நான் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியும், ம். என் பேரை புரியுது. படிக்க எல்லாருமே. இதுதான் அது ஒரு லோக்கல் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணா சரி. யூஸ்வலி கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பேரை தான் எழுதுவாங்க, அவங்களோட ம், டேக்ஸ் தான் வந்து டிசைனா ம், ஸ்டைல். ம், ம், ம். டூயிங் த டேக் எனக்கு வந்து அகேன் உன்னோட பேரை எழுதி நீ என்ன பண்ண போற? எல்லா இடத்துலயும் உன்னோட பேர் தான் இருக்கு. கரெக்ட். அது நீ சொல்றதுனால நீ என்ன சொல்ல வரன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சம்திங் நீ ம், எதனா ஒரு ஒரு சோஷியலா வந்து நிறைய கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லைக் சே பேங்க்ஸ்கின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. ம், அவர் நிறைய வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சோஷியலா பேசியிருக்காரு. சோஷியலா என்னென்ன ம். சோஷியல் மெசேஜ் இருக்குல்ல, இந்த நம்ம கவர்மெண்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு, நம்மளோட இந்த கண்ட்ரில இஷ்யூஸ் எல்லாம் சொல்லியிருக்காரா? சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அழகா வந்து ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க்லயே காமிச்சிட்டு போயிடுவார். தட் ஓ! மேக்ஸ் மோர் சென்ஸ் டு மீ ராதர் ஆ, ரைட்டிங் கரெக்ட், தேர் நேம்ஸ். கரெக்ட். அந்த மாதிரி ம், பண்ணா சரி. நம்ம எல்லாம் ரைட்டர்ஸ், இங்க இருக்கிறதுங்க எல்லாம் ரைட்டர்ஸ் வந்து வெறும் அவங்க அவங்க பேரை மட்டும்தான் எல்லா இடத்துலயும் ஸ்பாட் கிடைச்சிப்பாங்க. இந்த ம், ஏரியா எங்களுது, ம், ஏரியால வந்து நீங்க பெயிண்ட் பண்ணாத, இந்த வால் வந்து நாங்க பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம், இந்த வால்ல நாங்க தான் பெயிண்ட் பண்ணுவோம், நீங்க இந்த பாலிடிக்ஸ்லாம் எனக்கு பிடிக்காம ஆயிருச்சு. எனக்கு வேண்டலிசம் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்காங்க. ஓகே. அவங்க ம். கிட்ட எல்லாம் கேட்கும்போது ஃபாரின் ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஒரு ட்ரெயினை பெயிண்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. பெயிண்ட் ஆ, பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, அவங்க ஊருக்கு லோக்கல் ஆர்டிஸ்ட பிடிப்பாங்க. ம், நீ இருந்தாலும் இந்த வேலை பண்ற, உனக்கு தெரியாத இது எவன் பெயிண்ட் பண்ணுது, அது ஒரு கேஸ் ஆயிடும். ம். ஓ! அந்த கேஸ் க்ளோஸ் ஓகே. பண்ணது லோக்கல் கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட பிடிச்சி அவனுங்களை வந்து ம். நொச்சு பண்ணுவானுங்க, விட மாட்டானுங்க. ஐயையோ! ஆ, இது நீ சொல்லாம உன்னை விட முடியாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். ம், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இல்லீகலா ம், ஒரு ஒர்க்ஸ் பண்றாங்க ம். ஜஸ்ட் ஃபார் தட் மொமெண்ட்ரி பிளஷர், ஒரு ஒரு ஐயோ! ஓகே. சாட்டிஸ்பாக்சனா. புரியுது, நான் அந்த இடத்துல புரியுது. போய் ஆ, it does not make sense for me. பட் புரியுது. அதுதான் ம். ஐடியாலஜி ஆஃப் கிராஃபிட்டியும் கூட. So these are ம். the disagreements I have with இது. ஓகே. எனக்கு வந்து ஐ கேன் பி த பெஸ்ட் ரைட்டர் இன் இந்தியா. ம், எனக்கு என்னன்னா அந்த ஆர்ட்டை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த ம், ஆர்ட்டா வந்து எனக்கு பண்றது ரொம்ப சந்தோஷம். பிரச்சனை ம். இல்லாம ஆர்ட்டை வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் சரி, கரெக்ட். மத்தவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல எடுத்துட்டு போறதும் சரி, காலேஜ்ல எடுத்துட்டு போறது. ஐ கேனாட் டேக் இட் டு ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் ஆஸ் அ வேண்டலிசம். ம், ம், இப்போ மத்தவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இது நல்ல ஆர்ட் போய் கத்துக்கோன்ட்டு அனுப்பணும் இல்லையா? இல்ல ம். இல்ல இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க, நைட்டு ரோடா சுத்திட்டு இருப்பானுங்க, எல்லா இடத்துலயும் கிரிக்கிட்டு இருப்பானுங்க, அந்த பேர் எனக்கு அது வேண்டாம். கரெக்ட். But I ஆமா. want everybody to accept graffiti as one of the other art ம், forms and it should be ம். approachable.
ஆமா இல்ல கரெக்ட். ம் இந்த மாதிரி நட்டோரியஸா இருக்கவங்க மட்டும்தான் இது எடுக்க முடியும், இது வந்து பெருமைக்குன்னு பேசுவாங்க ஆர்டிஸ்ட். ம் கிராஃபிட்டி புரியுது இஸ் நாட் புரியுது. எவ்ரிபடி, இட் இஸ் ஒன்லி ஃபார் சம்மன் ஹூ ஹஸ் பால்ஸ். கேவலமா பேசுவானுங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுவானுங்க. ஐ ஹேட் தீஸ் ஷோ சார்ட் ஓகே. ஆஃப் இந்த வெட்டி பந்தா, இந்த வெட்டி கெத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. தப்பு பண்றது ரொம்ப ஈஸி, யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். ஆமா. அந்த தெரிஞ்சுக்கிட்டும் நீ தப்பு பண்ணாம இருக்கிறது தான் வந்து கஷ்டம். ஸோ தீஸ் சம் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஐ ஹாவ், பட் ஆனா ஐ எம் ஸ்டில் ஏபிள் டு சர்வைவ் இன் கிராஃபிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்டைல் அண்ட் ஐ ஹேவ் தி ஐடென்டிட்டி இன் மை கிராஃபிட்டி ஸ்டைல். ஓ ஓகே குட். என்னோட ஸ்டைல் வேற யாருக்கும் கிடையாது. என்னோட ஸ்டைல் இந்தியால வந்து நம்மளுக்கு யாருக்குமே கிடையாது. ஓ And இந்தியாலயே யாருக்கும் கிடையாதா? ஆமா, ஐ கேன் ஃபார் ஷூர் சே. வெரி ஏன்னா நான் குட் இந்தியாவில் நிறைய சூப்பர். பேட்டில்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ம் எல்லா பேட்டில்ஸும் வின் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டில்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணது வந்து ஃபாரின் ஆர்டிஸ்ட் தான். ம் ஃபாரின் ஆர்டிஸ்டே வந்து அந்த வேலிடிட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்ம ம் சக ஆர்டிஸ்ட், அதாவது பெஸ்ட் இந்தியன் கிராஃபிட்டி ஆர்டிஸ்டோட நான் பேட்டில் பண்ணியிருக்கேன், அது வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ சூப்பர். ஐ நீட் நாட் ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அஸ் நான் வேண்டலிசம் பண்ணி தான் வந்து நான் கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட், கிராஃபிட்டி ரைட்டர், ம் என்னாலையும் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு. ம் நான் ஸ்பீட் வைஸும் ஐ ஹவ் ப்ரூவன். ம் ஏன்னா கிராஃபிட்டிலாம் டைம் கொடுத்துருவாங்க, 1 ஹவர்க்குள்ள ம் நீ இந்த பீஸ் பண்ணணும், ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள இந்த பீஸ் ம் பண்ணணும். ம் ஏன்னா வேண்டலிசம் பண்றவன் வந்து நியாயப்படி பார்த்தா ஃபாஸ்டா பண்ணிட்டு ஓடிடணும், அதுதான் வேண்டலிசம். ஆமா ஆமா கரெக்ட். மாட்டக்கூடாது. அப்போ நியாயப்படி பார்த்தா ஒரு பேட்டில்ல வராங்கன்னா அந்த கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் வந்து அவன் வேண்டலிசம்ல தான் எக்ஸ்பர்ட்னா அவன் ஃபாஸ்டா பண்ண தெரியணும் பேட்டில். ஆமா கரெக்ட். ஆனா அவங்களுக்கு பண்ண தெரியாது, ஃபாஸ்டா எல்லாம் பண்ண வராது, மெதுவா தான் பண்ணுவானுங்க. பட் ஐ அப்படியா? நோ ஐ ஓகே. கேன் பி ஐ கேன் டூ இட் லைக் செம ஃபாஸ்டா பண்ணுவேன். ஸோ ஐ எம் ஏபிள் டு வின் பேட்டில்ஸ் பிகாஸ் ஐ டூ இட் ஃபாஸ்டர். ஐ ஹாவ் மை ஓன் ஓகே ஸ்டைல். ஐ ஓகே. ஹாவ் லைன்ஸ், ஷேப் அண்ட் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே கரெக்டா இருக்கனால, என்னோட ஸ்டைல், என்னோட ஐடென்டிட்டி இருக்கனால நான் ஈஸியா பேட்டில்ஸ் வின் பண்றேன். ம் இதனால people see me as a graffiti artist அந்த மாதிரி. இதனால நான் சர்வை பண்றேன், நாட் பிகாஸ் ஆஃப் வேண்டலிசம் ஆர் ஓ நான் அங்க புரியுது. பண்ண. ஸோ ஐ எம் வெரி குட் அட் கிராஃபிட்டி ஆர்ட். அதை நான் நல்லா பண்றேன் அண்ட் அதை நான் நிறைய பேருக்கு டீச் பண்றேன், ஒர்க் ஷாப்ல இருப்பேன். சொல்லுங்கக்கா. ஓகே. ஏதாவது அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கியா? நான் இப்போ இந்தியால வந்து பாம்பே ஃபெஸ்ட்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ தட் வாஸ் a graffiti battle. I tagged along with மூஸ்ன்னு ஒரு நல்ல வெல் renowned ஆர்டிஸ்ட். அவனும் மும்பைல வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அவனோட சேர்ந்து நானும் அவனும் வின் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பேட்டில், டூவலா வின் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ப்ரீஸ் ஆஃப் விவிட் ஷஃபிள்ன்ட்டு ஒரு பெரிய பேட்டில் நடந்துச்சு. அது வந்து இந்தியன் ஹிப்ஹாப் லீக் மாதிரி ஒன்று பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா பண்ணாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல வந்து ஐ வுட் சே இட் வாஸ் நாட் அ ஃபேர் ஜட்ஜ்மெண்ட். I was supposed to win that, but I got the runner-up. Okay. But this winner guy know that I deserve the first place. He gave me some of his cash prize. He was very sweet. He knows. He very well knows that there's some politics happened in there. இது வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். பட் செகண்ட் டைம் ஐ அகைன் பார்ட்டிசிபேட்டட் வித் an international judge. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஜட்ஜ் அவன் பாலிடிக்ஸ் பண்ணான், அவங்க மக்களுக்கே கொடுத்துருவான். செகண்ட் டைம் வந்து ப்ரீஸ் ஆஃப் விவிட் ஷஃபிள் செகண்ட் சீசன், அதாவது எந்த சீசன் தெரியல, பட் செகண்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இட் பி லைக் டாப் 32, டாப் 16, டாப் 8, டாப் 4. டாப் 4 வந்து பெர்ஃபார்ம் லைவா வந்து 1 hour குள்ள கிராஃபிட்டி போனோம். ஸோ ஐ ஹேட் தி சேம் பார்ட்டிசிபென்ட்ஸ் தேர் இன் தி ஃபைனலிஸ்ட். மும்பை போனோம், பார்ட்டிசிபேட் பண்ணோம். இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் an inspiration of me. For me, அவர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரே ஜட்ஜா அந்த ஸ்கோர் 79 69 தெரியல, ஏதோ ஒரு நம்பர் மறந்துச்சு, பட் அவர் பேர் ஸ்கோர். அவர் தான் ஜட்ஜு அண்ட் ஐ காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஐ காட் த இட் வாஸ் இந்தியன் ஹிப்ஹாப் லீக்ல வந்து. ஸோ அதுல இருந்து நம்ம மும்பைலயும் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டோம். மும்பைல போயிட்டு வின் பண்ணிட்டு. ஸோ there's always this இந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னா, எப்படி நடக்கும்னா, சவுத்த வந்து வளரவே விட மாட்டாங்க. வேற வேற ஸ்டேட்லாம் போயிட்டு. ஆமா ஆமா அது கரெக்ட் தான், எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆமா, இவங்க ஜென்ரலா வந்து மதராசி பீப்புள் அப்படின்னு இவனுங்களை வளரவே விட மாட்டாங்க. அவனுங்க ஆல்ரெடி நினைச்சுன்னு இருப்பானுங்க அவனுக்கு தான் பெட்டரு என்டர்டைன்மெண்ட்லயும். பட் as far as I have known, சவுத்ல தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கில் அண்ட் அந்த ஸ்கில் லெவல் வந்து ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும்.
அந்த ப்ரொஃபவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனி ஸ்கில் செட்ஸ் வந்து நம்ம சவுத்துல வந்து நம்ம எவிடென்ட்டா பார்க்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டான்ஸா இருக்கட்டும், பரதநாட்டியத்தை அண்டர்ஸ்டாண்ட் ஆமா பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், ஆமா சிங்கிங் கர்நாடிக் மியூசிக்கா இருக்கட்டும், கேரளைட்ஸ் தமிழியன்ஸ் எல்லாம் போட்டு பிச்சு வதருவாங்க. அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆம். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. இன்க்ளூடிங் அதுதான் ப்ராப்ளம். கரெக்ட். அதாவது அங்க எப்படின்னா சின்ன டேலண்டா இருந்தாலும் இல்ல அதை பூஸ்ட் அப் பண்ணி அதை நல்லா மார்க்கெட் பண்றதுக்கு அங்க தெரியும். இங்க ஆமா. வந்து அதுதான் ப்ராப்ளம். 100% ஐ அக்ரி வித் தட். ஆமா. கரெக்ட் தான். So அது மார்க்கெட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இங்க. அதுதான் ப்ராப்ளம். ப்ளஸ் லாங்குவேஜும் ஒரு பேரியராகவும் இருக்கும். இவங்க இப்போ நார்த்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மும்பை பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க பண்றது வந்து அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நார்த்ல ஃபுல்லா ஹிந்தி பேசுவாங்க. எனக்கு ஆமா ஹிந்தி அங்க போயிட்டு ஐயா போதுக்காக நானு. ஸோ டவுன் சவுத் கரெக்ட். மேல போயிட்டு சைனாவதே வந்து அகைன் ஒரு சேலஞ்சு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்சைட்ஸ் ஆஃப் ஏன் கிராஃபிட்டி பண்றேன், எதனால என்னால ஒன்றும் பண்ண முடியுது. எப்பவுமே வாட் சம்திங் ஐ அப்சர்வ்ட் இன் ஆல் த டான்ஸ் க்ரூஸ் அண்ட் கிராஃபிட்டி க்ரூல என்னன்னா, அந்த கிராஃபிட்டி ஒன் ஆர் டூ பீப்புள் ரொம்ப நல்லா பண்ணுவானுங்க. ஆனா அவனுக்கு தான் வேலையே கிடைக்கும். லைக் சே கிராஃபிட்டி க்ரூல வந்து நான் ரொம்ப நல்லா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், வேலையெல்லாம் எனக்கு தான் வரும். So that has become an easy bread and butter for me. எனக்கு வருது, வேலை பண்றேன், பண்ண முடியுது. என் கீழே இருக்கிறவங்க க்ரூ மேட்ச்க்குலாம் வந்து அந்த வேலை கிடைக்காது. ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாதான் என்னாலயும் க்ரூ மேட்சையும் சேர்த்து அவங்களுக்கும் பே பண்ண முடியும். அந்த மாதிரி எவ்ரி டைம் ஐ கேன் கால் ஆல் ஆஃப் தெம் அண்ட் கிவ் தெம் மணி. அந்த மாதிரி இருக்கும். அதேதான் டான்ஸ்க்கும். யாருன்னா ஒருத்தர் தான் கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. ஒரு டான்ஸ் க்ரூ இருக்கு, ஆல் ஃபார் ஒன் ஒரு டான்ஸ் டீம்ல இருக்கேன். ரொம்ப வெல் நோன் டான்ஸ் டீம் டவுன் சவுத். ரொம்ப நாளா ஹிப்ஹாப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுல சென்டரா ஆடுறவனோ இல்ல நல்லா பவர் மூவ்ஸ் பண்றவனோ அவனுக்குலாம் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் டு ஒர்க் ஆன் அ ப்ராஜெக்ட் ஆஸ் அ கோரியோகிராஃபர். என்டையர் 10 பேரும் க்ரூல இருக்கிறவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும்னு கிடையவே கிடையாது. இட் இஸ் அ வெரி ஹார்ட் ஜர்னி. So the thing is still a challenge for anybody as a crew. But hip hop வந்து usually hip hop communitiesல everybody are recognized as so and so people in different crews. So I represent three crews. ஒன்னு வந்து ஆல் ஃபார் ஒன் டான்ஸ் crew, இன்னொன்னு வந்து தமிழ் கிராஃபிட்டி crew, கிராஃபிட்டி அது தனியாக தமிழ் கிராஃபிட்டி crew, இன்னொன்னு வந்து இன்டர்நேஷனல் கிராஃபிட்டி crewல இருக்கேன், 3 ஃபிளாஷ் crew. ஸோ யூஸ்வலி ஹிப்ஹாப் கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு க்ரூ தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இண்டிவிஜுவலாவும் இருப்பாங்க. பட் இட் இஸ் ஒரு க்ரூவா எப்பவுமே சேர்ந்து பண்ணா வந்து விசிபிலிட்டியோ சரி இல்ல பெரிய 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 பெருசா பண்ணுவாங்கல்ல க்ரூஸா சேர்ந்தா. ஒரு ஸ்டேஜ்ல வந்து தனியா ஆடுறவங்களுக்கும் க்ரூவா சேர்ந்து பண்ணா ஆடுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ க்ரூவா அதிகமா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஒரு க்ரூ ப்ரைடு இருக்கும், நான் இந்த க்ரூவை சேர்ந்தவன் அந்த க்ரூவை சேர்ந்தவன் அப்படின்ட்டு எப்பவுமே இருக்கும். ஸோ ஒரு க்ரூல இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு லைவ்லிஹுட்டா எடுக்க முடியுமா, இது வந்து ஒரு பிரெட் அண்ட் பட்டரா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸ்டில் பீன் ஸ்ட்ரகிள் தான் நீங்க எல்லாருக்குமே. இப்போ என்னோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் டான்சஸா பாத்தீங்கன்னாலே 4-5 பேர் தான் வந்து இப்ப சினிமால வந்து கோரியோகிராஃபர்ஸா இருக்காங்க. அங்க ஸ்டில் தேர் டீச்சிங். எல்லாருமே வந்து நார்மலா வந்து ஸ்கூல்ல டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வருமானம்ன்றது வந்து செம்மையா அந்த ஸ்கேலே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும். சினிமால இருக்கவங்க ஈவென்ச்சுவலி வந்து அதர் ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் அவங்கதான் இருப்பாங்க. அவங்க டான்சர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ஸோ கோரியோகிராஃபர்ஸ்க்கும் பேக் டான்சர்ஸ்க்கும் செம்ம ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டில் சேலஞ்ச் ஃபார் ஆர்டிஸ்ட் டு சர்வைவ் டவுன் சவுத். ஈவன் கிராஃபிட்டின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தான் வந்து ஒரு சேலஞ்சஸ் தட் ஆர்டிஸ்ட் இங்க எல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு இந்த ஹிப்ஹாப்னு சொல்லிட்டு இந்த அதை தூக்கி தலையில வச்சுட்டு போறதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டேன். ஏன்னா நீங்க ஹிப்ஹாப் இப்போ நீ டான்ஸ்லாம் ஆடுறதுல வெறும் கிராஃபிட்டி மட்டும் தான் பண்ற? டான்ஸ் ஆடுறேன். டான்ஸ் வந்து ஒரு பேஷனா எனக்கு ஸ்டில் அது பேஷனா. ஓகே, நீ பண்ற. ஓகே, I don't earn money by dancing அந்த மாதிரி. Still dance with my crew.
அவங்களோட எனக்கு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். கலாய்ச்சிக்கிட்டோ சரி, அதனால எதனா ஒண்ணு பேசிட்டே இருப்போம். எங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம். அது புரியுது. எப்பவுமே இருக்கும். ஸோ ஐ ம். ஸ்டில் வாண்ட் டு டான்ஸ் அலாங் வித் தெம். அது எப்பனா காம்படிஷன்ஸோ இல்ல பேட்டில்ஸோ ஓகே. ஒரு கம்யூனிட்டியா நாங்க சேரும்போது அதெல்லாம் மீட் ம். அப் பண்ணுவோம். அவங்க ப்ராக்டிஸ் பண்றத உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். நானும் சம்டைம்ஸ் கொண்டு ஏஞ்சி போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஆடுவேன். அந்த மாதிரி ம். இருக்கும். அது ஸ்டில் பீன் அ பேஷன். கிராஃபிட்டியும் அதே தான். கிராஃபிட்டி ம். வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தனியா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு ம். நிறைய பண்ணிட்டு ம். இருக்கேன் வெளியில. அஹ் ம். அதுதான் ஐம் ஐம் பீங் த ப்ரொவைடர் ஆஃப் மை ஃபேமிலி. ஸோ ம். அது மூலியமா தான் எனக்கு கடவுள் பிளஸ் ஓகே. பண்ற நிறைய விஷயத்த. ம். ஸோ ஐ ம். ஜஸ்ட் யூசிங் த டேலண்ட் ஆஸ் மை இத ப்ரொஃபஷன் ஆல்சோ. கிராஃபிட்டி தவிர வேற என்ன பண்ற? This is the only thing you're doing for living as of now? ஆ நான் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தா இது கிராஃபிட்டி மூலியமா மட்டும்தான். Okay. பட் Okay. பேஷன் படி பாத்தீங்கன்னா, பேஷன் ஐ எம் ஃபாலோயிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ம். 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 என்னன்னா ஐ லவ் மியூசிக். ஐ ஸ்டார்டட் ம். ட்ரம்ஸ் வந்து ஆரம்பிச்சேன். அது ஒரு சில கிரேட்ஸ் வரைக்கும் பண்ணேன். இப்போ அது ஓகே. ஸ்டில் ஒரு ஹால்ட்ல இருக்கு. எனக்கு மியூசிக்கு, ம். டான்ஸு, ம். த ஆர்ட் இதெல்லாம் வந்து ம். எப்பவுமே ஐ கேன் ஈஸிலி கனெக்ட். எனக்கு ஓகே. புரியும் இவங்க என்ன பண்றாங்க. ஏன்னா ரொம்ப நாளா ஆடிட்டு இருந்தனால நம்மளுக்கு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். ஒரு பீட் இருக்கும். புரியுது, புரியுது. ஆ. அதை எடுத்து நான் ப்ளே பண்ணும் போதும் எனக்கு உடனே புரியுது, ஓ நான் இதுதான் வாசிக்கிறேன் ம். அப்படின்ட்டு. ஸோ ஐ கேன் கனெக்ட் ம். ஆல் தீஸ் திங்ஸ். ஆர்ட்டும் வந்து நிறைய லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸா இருக்கும். டான்ஸும் அதிக லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸா இருக்கும். நம்ம ம். டான்ஸும் இப்படி இப்படி ஆடுவோம், அதே கர்வாவும் ஆடுவோம். அதே மாதிரி தான் லைன்ஸ் நம்ம வரையறதுலயும் சரி, ம். மோஸ்ட்லி ம். லைனா இருக்கும் இல்லைன்னா கர்வா இருக்கும். அது வட்டமா இருக்கும். அப்படி எல்லாமே கனெக்ட் பண்ண முடியுது என்னால. ஒரு ஒரு ம். விஷயத்துலயும் கனெக்ட் புரியுது. ஈஸியா ம். வருது. இட் ஹஸ் பிகம் மை ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ். அண்ட் இதை பத்தி என்னால் நிறைய பேசவும் முடியும். அதனால நிறைய பேர் சொல்லி கொடுப்பேன். ஆஹ் இப்ப தனியா எனக்கு கிளாஸே வச்சிட்டு இருக்கியா? நான் பார்க்ல எடுத்துட்டு சொல்லி இருக்கியா? கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு பார்க் இருக்கும். நாங்க அங்கதான் ம். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே பார்க்ல நான் கிராஃபிட்டி செஷன்ஸ் எடுப்பேன். சாட்டர்டே சண்டேஸ் மார்னிங். ஆனா ஃப்ரீயா தான் ஓகே. எடுப்பேன். இட் வாஸ் நாட் ம். ஃபார் சார்ஜ். ஏன்னா வந்து ம். நான் கொஞ்சம் நிறைய சோஷியல் ஏன் நீ ஒர்க்ஸ்ல ஃப்ரீயா எடுக்கிற நீனு? நான் என்னோட ஐடியாலஜி என்னன்னாக்கா, பேசிக்கலி ம். நாங்க கம்யூனிட்டி ஹிப்ஹாப் கம்யூனிட்டில வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம். வி நீட் டு ஸ்ப்ரெட் த ம். கல்ச்சர். கல்ச்சரை பத்தி ஓகே. அதிகம் சொல்ல சரியா. ம். என்னோட ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கன்விக்ஷன் வச்சுக்கோங்களேன், டு ம். ஸ்ப்ரெட் த கல்ச்சர். ஏன்னா இட் ம். இஸ் டு டீச் தெம் ஃபார் ஃப்ரீ. டீச் த ஓகே. காசு வாங்கிட்டு பண்ண முடியும். ம். பட் வந்து ஒருத்தன் இன்ட்ரெஸ்டடா இருக்கான். இது வந்து டீச் தெம் ஃபார் ஃப்ரீ ஃபார் டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள். ம். இட்ஸ் நாட் டு எவ்ரிபடி. ஒருத்தன் வந்து ம். ஓ இது வந்து ஒரு கூல் ஸ்டஃபா இருக்கு, இதை நான் கத்துக்கணும், அவன் ம். சீன் போடுறதுக்காக யூஸ் பண்றானா, ஐ வில் டெஃபினெட்லி சார்ஜ். ஐ வில் ம். நோ த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் சம்மன் லேர்னிங்ல. இது ஓகே. லோக்கல் பீப்புள்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஹிப்ஹாப் வந்து ம். லோக்கலா பார்க்ல ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். யார் வேணா ம். பார்க்கலாம், யார் வேணா எங்களோட வந்து ஆடலாம். அந்த மாதிரி இருக்கும். அதே ம். மாதிரி ம். கிராஃபிட்டி யார் ம். வேணா பார்க்கலாம், யார் வேணா அது பிடிச்சு எங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பேஸ்ட் ஆன் பியூர்லி பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ம். இந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கோங்களேன், ஒரு லாங்குவேஜ் பரவன காரணமே வந்து நிறைய பேர் வந்து காசு பணம் பார்க்காம சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ம். தமிழ் லாங்குவேஜ் வந்து எப்படி ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லா 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 எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் தமிழ் கத்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இப்போ ம். யாருமே தமிழ் கத்துருக்க முடியாது. ஸோ இட்ஸ் பேசிக்லி டு ஸ்ப்ரெட் த லாங்குவேஜ் இட் செல்ஃப். நம்ம வந்து நம்மளோட சொந்தக்காரங்களுக்கும் அம்மா சொல்லி அப்பா ஓகே. சொல்லி யாரும் காசு சொல்லி ம். தரல. ம். சித்தப்பா சொல்லி சித்தப்பா வந்து காசு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் மை ஐடியாலஜி இஸ் மை கன்விக்ஷன் டுவர்ட்ஸ் இஸ் லைக் இஃப் ஐ வாண்ட் டு ஜென்யூன்லி ஸ்ப்ரெட் த கல்ச்சர், இல்லை எல்லாருமே கிராஃபிட்டி பண்ணலாம், எல்லாருமே இந்த ஆர்ட் பண்ணலாம் அப்படின்றது ம். வந்தது வந்து என்ன ரீசன் தான், டு டீச் them for free for people who cannot afford and who are really interested. People who can ஓகே. afford, அததான் கேக்குறேன். ஆமா, people who can afford they can still pay. இப்போ ம். அவங்களால நான் கண்டிப்பா பே பண்ண தான் சொல்லுவேன். there are so many students, so many architects who have learned from me. ம். ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அந்த காசு கொடுத்து காலேஜ் போய் படிக்க காசு இருக்கு. ம். ஆனா எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னும் போது அவங்க யோசிப்பாங்க. அதத்தான் நான் சொல்றேன். அங்கேயே புடிச்சிருவேன் அவங்கள. அங்கேயே ஆ. புடிச்சு என்ன பண்ணுவேன், கொடுத்தா மட்டுமே தான் கத்துக்க முடியும்ன்ட்டு வந்து எஸ், நான் சொல்லி எஸ். ஆமா, கரெக்ட். இன்னொரு ஆப்ஷனும் நான் கொடுப்பேன். ம். இப்போ இப்போ கொடுக்க முடியலனா கூட
நீங்க அடுத்தடுத்து கொடுத்துட்டே தான் இதை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும் அந்த செட்டில்மெண்ட். ஏன்னா வந்து தே கேன் கிவ் மீ சம் ரீசன்ஸ் வேர் இப்போ எங்களால கொடுக்க முடியாது, ஆல்ரெடி நாங்க காலேஜ்ல பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன், சரி ஓகே, இஃப் தட் இஸ் த ரீசன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் யூ ஃப்ரம் லேர்னிங், ஐ வில் டீச் யூ, பட் யூ ஷுட் டெஃபினெட்லி மேக் ஷூர் தட் யூ பே திஸ். இட்ஸ் ஆல் ட்ரஸ்ட் பேஸ்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க, பட் நிறைய பேர் இருந்து ஃபெய்த்ஃபுல்லா இருந்து காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் ஐ திங்க் ஐ ஷுடன்ட் ஸ்டாப் தெம் லேர்னிங் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மணி சேக். பிகாஸ் ஐ ஹாவ் என்னது ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் டு ஸ்ப்ரெட் த கல்ச்சர். நிறைய பேருக்கு இது போகணும், நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படி இப்போ டான்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்லயும் ஆடுறாங்க, எல்லா காலேஜஸ்லயும் ஆடுறாங்க, அதே மாதிரி வந்து எனக்கு கிராஃபிட்டியும் பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம அஃப்கோர்ஸ் மை லைவ்லிஹுட் ஆல்சோ வில் லெவல் அப். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். என்னோட க்ரூமெட்ஸ் எல்லாம் வந்து டீச்சர்ஸா போகலாம், நிறைய ஜட்ஜிங் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் வந்து இந்த வழியா நம்ம பண்ணோம்னா, இந்த வழியா பண்றதுனால பெனிஃபிட்ஸும் அதிகமா இருக்கு. we can get to meet a lot of people, speak some sense, and why do they have to do this art, அதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம், நிறைய கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் வந்து I came to this point where it is easy to spread the culture when we are more approachable, not just setting a barrier. இவ்வளவு இருந்தாதான் உங்களால கத்துக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் வீடியோஸ் நல்லா எடுக்கணும்னு ஆசை. Not everybody can afford a DSLR or iPhone, கரெக்டா? So money is the barrier firstly. மணி இருந்தா என்னால அதை வாங்க முடியும். ஸோ இது வந்து கிராஃபிட்டி வந்து சரி ஓகே என்னால ஃப்ரீயா கொடுக்க முடியும், பட் மணி shouldn't be the barrier for someone to learn, especially for the localites. Localites, okay, I agree with that, but காசு கொடுக்க முடியும்னா you have to get it. எஸ் அது காசு கொடுக்க முடியும்னா you have to get it. இப்போ ஒரு காலேஜ் இன்வைட் பண்றாங்க, இப்போ ஒரு காலேஜ் இன்வைட் பண்றாங்க ஒர்க் ஷாப் எடுங்கன்னா I would charge them. ஒரு 2 hours வந்து எனக்கு 20,000 பே பண்ணிடுங்க, I can teach them the basics. அந்த மாதிரி நான் சொல்லிடுவேன். I will teach them, explain them how it is, அதெல்லாம் பண்ணிடுவேன். பட் பிரைமரியா என்னோட கல்ச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, ஒரு இப்போ ஒரு 10 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்க அவனுக்கு காசு இருக்கு, மெடிசன் படிக்க காசு இருக்கு, பிசினஸ் பண்றதுக்கு காசு இருக்கு, இவ்வளவு 10 ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு பையன் கிட்ட. சரியா? இவன் வந்து நல்லா சம்பாதிக்கிற பையன், சரி நல்ல ஃபேமிலியில இருந்து வர்ற பையனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. And graffiti is also one of the other option. He wants to learn graffiti. சரியா? இந்த ஆப்ஷன் இருக்கிற பையனுக்குலாம் வந்து I will just ask them, என்ன படிச்சீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன பண்ற, இதெல்லாம் நான் கேட்பேன். கேட்டுட்டு தான் வந்து இவனுக்கு சார்ஜ் பண்ணலாமா வேணாமான்ட்டு. லோக்கலைட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், லோக்கலைட் இருக்கானா அவன் வந்து ஏதாவது நார்மலா படிப்பண்ணா, எங்க வீட்டுல இவ்வளவுதான் சேர்த்து விடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் எனக்கு இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, எனக்கு இது ரொம்ப பண்ணணும்னு ஆசை, எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை, நீங்க எப்படி இதை நீங்க பண்றீங்களோ அந்த மாதிரி நானும் பண்ணணும். ஸோ அவனுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன், படிக்கணும், ஏதாவது வீட்டுல வந்து ஏதோ பண்ணா படிக்க சேர்த்துக்கலாம். இன்னொன்னு வந்து ஆர்ட்லயும் என்னால அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கனால his focus will be on just 2 things. இந்த 10 ஆப்ஷன் இருக்கிறவங்க வந்து என்னன்னா, he can choose anything because he has got money. So இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறவங்க கிட்ட வந்து I can see he can put more interest, he can put give more time. இவனுக்குலாம் நான் ஃப்ரீயா சொல்லி தருவேன். கரெக்ட். So understanding their intention, understanding their background, எல்லா அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல தான். ஸோ இதே தான் வந்து இவனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா, இவனுக்கு வந்து கொடுக்குற இது என்னன்னா, நான் உனக்கு சொல்லி தரேன், இதே மாதிரி 10 பேருக்கு நீ சொல்லி தரணும். அதுதான் அவனுக்கு கொடுக்குறது. அது இட்ஸ் a good point. Yeah. நிறைய ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, they have to make sure that they at least teach 5 or 6 people ப்ராப்பரா சொல்லி தரணும். சொல்லி தரலன்னா நான் சொல்லி தரது வேஸ்ட். அவங்க சொல்லி தராங்களோ இல்லையோ, பட் அவங்களோட இது. பட் my job is to teach them with the right intention to spread the culture. ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் my intention is to do this in the community. இதுதான். ஓகே. அப்புறம் இது கின்னஸ் ரெக்கார்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல நீங்க? கின்னஸ் ரெக்கார்ட் இருக்கா? ஆமா. என்னன்னா, ஒரு
சொன்னா நம்ப மாட்டீங்க. இட் ஸ்டார்டட் ஆஃப் ஃபன்னி. எப்படின்னா நியூ இயர் வச்சுக்கோங்களேன். நியூ ம், இயர் அப்போ வந்து New Year முடிஞ்சிருச்சு. ஜூன் ம், 4th வந்து நானும் நான்சியும் வந்து படுத்துட்டு இருக்கோம். சும்மா பெட்ல படுத்துட்டு இருக்கோம். படுத்துட்டு ம், பேசிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஹேவிங் a கேஷுவல் ம், கான்வர்சேஷன். என்ன ரெசல்யூஷன், என்ன ம், நீ ம், பண்ணலான்றீங்க? ம், எல்லாரும் நியூ இயர் ஜாலியா செலிப்ரேட் பண்ணுறேன். நம்ம ஜாலியா சும்மா வெட்டியா இருக்கிறோமே ம், அப்படின்ட்டு ம், பேசிட்டு இருந்தோம். Suddenly I ம். got a call from a person. He's a very famous photographer, L. Ramachandran. So ஓகே. he's art ம், incorporated model ம், photography அந்த மாதிரி. ம், ஸோ அவரோட ம், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ஆர்ட்டும் இருக்கும், ஃபுல்லா ம். ஃபீமேல் எல்லாம் நூடிட்டியும் இருக்கும், நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஓ, ஓகே. He's a very well known photographer. He ம், was planning to do a Guinness World Record. And he called me ம், saying, அப்பா நீங்க வந்து கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் நான் பார்த்தேன், உங்களை ஆன்லைன்ல ம், பார்த்தேன், ம், வர ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டாங்க. போனேன். ம், ம், பார்த்துட்டு இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகணும், ம், நீங்களும் கண்டிப்பா இதுல இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ ம். பார்ட் ஆஃப் 4 people. ஓகே. 4 people took part, ம். and the record is for most number of faces painted in 4 hours. ஓகே. ஃபேஸஸ் ஃபேஸ். புரியுது. இவங்க என்ன ஆ. பண்ணாங்கன்னா என்டையர் ஸ்கூல் ஹையர் பண்ணிட்டாங்க. ஸோ ம், என்டையர் ஸ்கூல் ஹையர் பண்ணிட்டு பசங்க எல்லாம் வரிசையா நிப்பாங்க நம்ம முன்னாடி. 4 பேர் ம், உட்காந்துருப்போம். ஃபுல்லா ம், பெயிண்ட்ஸ் எல்லாம் சைடு ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். அவங்க டப்பு 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 டப்புன்னு எடுத்து அவங்க ஃபேஸ்ல வந்து நாங்க 950 ஃபேஸஸ் பெயிண்ட் பண்ணோம் ஆ. டோட்டலா 4 பேர் சேர்ந்து 4 ஹவர்ஸ்ல. ஓகே. The ஓ, previous record was அந்த previous. ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ்ல பண்ணுவீங்க. ஆமா, ஃபேஸ்ல ஓகே, பண்ணோம். ஓகே. ஆ. They picked me because I'm too fast with my artwork. ஓ, ஏன்னா ஸ்ப்ரே ஓகே. பெயிண்ட் ஆஃப் ம், 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 we thought that இந்த பையன் பண்ணுவான், வாங்க இவனை ம், டீம்ல ம். சேருங்க. ஆ, சேர்ந்து நானும் 4 பேர்ல நானும் ஒருத்தர். என் ஆ. முன்னாடி வந்து ஒரு 200 ம், பசங்க லைன்ல நிக்கிறாங்க. பட்டு ஆ, பட்டு 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 பட்டுன்னு ஒரு ஐ just got 20 seconds for each face. பட் ம், அதுலயும் ரூல்ஸ் இருக்கு. ம், கின்னஸ் ரெக்கார்டு வந்து அவங்க சும்மாலாம் வந்து கொடுத்துட மாட்டானுங்க. அவனுக்கு வந்து ம், see it should be of some லெவல் ஆஃப் ஆர்டிஸ்ட்ரி. கொஞ்சமாவது ஒரு ம். லெவல்ல இருக்கணும் அந்த ஆர்டிஸ்ட்ரி. ஓகே. வந்து சும்மா நீங்க பெயிண்ட் எடுத்து அப்படியே ஸ்பிளாஷ் பண்ணி ஆ, விட்டுறதுலாம் ஆ, வந்து அதெல்லாம் ஆமா. அது ஒன்று இருக்கு. இட் should be of minimum 3 to 4 colors. அந்த மாதிரி ஒரு ஓகே. இது இருக்கு. ம், And ம். I have to cover my ears, I have to cover the neck also. அந்த மாதிரி. ஓகே, ஓகே. And every painting I do, everything has to be different. ஆ, ஓகே. They will take picture of my straight and side profile. ம், எல்லாமே ம், எடுத்துட்டு ம், ம், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்து ம். எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இஃப் திஸ் இஸ் ஓ, குவாலிஃபைட் ஃபார் திஸ் இது ஓகே, அந்த மாதிரி. ஓகே. ஆ. இந்த மாதிரி நாங்க நிறைய பெயிண்ட் பண்ணோம். பட் they chose 950 faces painted ம், ம், differently and to ம். a artistic level. 4 ஓகே. பேர் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஃபுல்லா, ம், ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருமே பெயிண்டர்ஸ் அடிச்சு ம், then ம். they officially announced it as a Guinness World Record for most number of faces painted in 4 hours. ஓ, ஸோ சோ அப்போ அதுக்கு வந்து ஆ, உனக்கு அதுக்கு சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட் இருக்கு. வெரி என் பேர் போட்டு குட். விஜயராஜ் சூப்பர்டா. Evergreens. இதெல்லாம் ஆனா சொல்லணும். ஆனா இது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இதுல எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. ஓ, நான் பாட்டுக்கு போனேன், ஒரே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஆ, இது நாளைக்கு தான் நடக்குதுப்பா, அஹ் ம். நீ இந்த ஸ்கூலுக்கு வந்துடணும் அப்படின்னாங்க. கூப்பிட்டேன், போனேன், உட்காந்தேன். அடப்பாவி. ஆ, நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணேன். காலையில ஒரு 5 மணிக்கு ஏஞ்சேன். என்னை வந்து ஸ்கூலுக்கு வந்து 7 o'clock வர சொன்னாங்க. ஐ woke up by 4 ம், o'clock வச்சுக்கோங்க. ஏஞ்சிட்டு ஆ, ம், எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ம், பார்த்தேன். ஸோ ம். நம்மளோட தமிழ் லெட்டர்ஸ் வந்து 216 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாரையும் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்டா பெயிண்ட் பண்ணிட்டு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பெயிண்ட் பண்ணிட்டு, ஆ, எல்லாருக்கும் வந்து ஒரு கிஃபிடி டேக் தமிழ்ல போட்டு விட்டேன். ஒரு டேக் ஒரு ஆ, சைடு கழுத்துல. ஆ. all my 250 paintings I did in my row was different because of my Tamil letters. So அது வாவ். வந்து செமடா. ஸோ அது அவங்கெல்லாம் வந்து என்னோட அதர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஷேப்ஸ் எடுத்திருந்தாங்க, ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் எடுத்திருந்தாங்க. இன்னொரு ஓகே, ஓகே, ஆர்டிஸ்ட் ஓகே. வந்து ஆ. ட்ரைபல் டிசைன்ஸ்லாம் பண்ணாங்க. ம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எனக்கு தமிழ் ஆல்ரெடி பட்டு பட்டுன்னு ஆ, லெட்டர்ஸ் எழுதிடுவேன், ஆ. அது ரெப்பிடி ஸ்டைல் பண்ணிடுவேன். பட்டு பட்டுன்னு அப்படியே ஃபுல்லா ஒரு என்னோட 250 பேருக்கும் பட்டு பட்டுன்னு பண்ணேன். எல்லாமே டிஃப்ரெண்டா ம். குவாலிஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வச்சிருக்கியா போட்டோஸ் ஏதாவது? இருக்கு. ஒரு பெரிய போட்டோ இருக்கு. எல்லாரும் அந்த
950 கிட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கிறது இருக்கு, ஓ, சேர்ந்து ஓகே. எல்லாம் ஃபேஸ் பெயிண்டடா இருக்குது. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் இட் வித் யூ. எல்லாமே அனுப்பு. இப்ப நீ பேசுனது எல்லாமே எனக்கு அனுப்பணும் கண்டிப்பா. நான் எல்லாம் போடணும். ஷூரா நான் போடணும். சோ Definitely, இன்ட்ரெஸ்டிங்டா. செம்ம. So that was like a blessing கா எனக்கு சீரியஸ்லி. ஆமா, ரொம்ப அதுதான் நான் சொல்றேன். சும்மா கிரிக்கெட் இருந்தேன், திடீர்னு ஒருத்தன் கால் பண்ணி வாங்கப்பா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல, நான் நினைச்சு கூட பார்க்கல இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு. இது எப்ப நடந்தது? Someone said- இது வந்து ஐ திங்க் இட் வாஸ் 2019 or 2019 வச்சுக்கோ. ஓகே, ஓகே, ஓகே. 2019 தான் அந்த சூப்பர்டா, கின்னஸ் சூப்பர். ரெக்கார்ட். ஐ திங்க் they also added one more record, லிம்காவோட ஏதோ ஒன்று, அதுக்கும் அவார்டு ஓகே. கொடுத்தாங்க இந்த இது அதுக்கும் ரெக்கார்ட். அதுக்கும் So the சர்டிபிகேட் previous வச்சிருக்கியா? record was some 600 or 700 faces painted. ஓ, Previous record. okay. We broke that record and painted 950 faces. I will share that the certificate கூட. I'll be எல்லாம் ஷேர் பண்ணு. இந்த ஒரு கிராஃபிட்டி நீங்க பண்ணும்போது எது உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது? கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டம்ட்டு வந்து ஏன்னா நான் இப்போ கிராஃபிட்டி பண்ண போறேன்னாக்கா I'll be well prepared. இதுதான் வந்து நான் வால்ல பண்ண போறேன்றது வந்து I'll be well prepared. ஈவன் ஃபார் கிளையன்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், கிளையன்ட்ஸ் கிட்ட வந்து டிசைன்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். எனக்கு கஷ்டமா இருக்கிறதே ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிறத நான் கொடுக்குறேன்னா அதுக்கேற்ற காசு நான் எதிர்பார்ப்பேன். அதுக்கேற்ற amount if they are willing to pay, I would take that effort, or I would put that energy. எல்லாமே even if I do not have that experience, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்கே பண்ணல, இது புது சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சுன்னா I would charge them accordingly. அந்த மாதிரி பண்ண ஒரு பெயிண்டிங் என்னன்னா, I painted something new. சொல்ல போனா பெரிய வால்ஸ் தான்க்கா, லைக் 4 floor buildings 5 floor buildings நான் பெயிண்ட் பண்ணி, அதெல்லாம் வந்து இதுதானே நம்ம ஏறி பண்ணிடலாம் அப்படின்னும் போது சேலஞ்ச் எப்போ கஷ்டம்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும்னா இந்த மிடில் ஆஃப் த ஒர்க், இந்த மிடில் ஆஃப் த ஆர்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருந்த எனர்ஜில நான் வந்து பயங்கரமா பண்ணிடுவேன். பண்ணிட்டு இந்த வெதரும் சரியா இருக்கணும், பிளஸ் வந்து எனக்கு அந்த எனர்ஜி இருக்கணும் பண்றது. ஏன்னா இது வந்து இட் ட்ரெயின்ஸ் அவுட் யுவர் எனர்ஜி when I'm doing it outer space. ஏன்னா இப்ப ரூம் உள்ள பண்றோம், ஏசில பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆர்டிஸ்ட் இது மோஸ்ட்லி கிராஃபிட்டி இஸ் மோஸ்ட்லி அவுட்டோர். இந்த அவுட்டோர்ல பண்றது இஸ் a big challenge. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், கார்னியருக்கு பண்ணேன், கார்னியர் அண்ட் பிளாஸ்டிக் ஃபார் சேஞ்ச், வேர் I was painting their entire factory. So challenge என்னன்னா, it was like a 5 floor building னு வச்சுக்கோங்க. ஒரு என்டையர் ஃபேக்டரி சுத்தி 3 faces, ரைட் ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ், லெஃப்ட் ஃபேஸ். ஸோ லெஃப்ட் ஃபேஸ்ல வந்து ஸ்கஃபோல்டிங்ஸ், அதாவது அந்த கம்பி கட்டுவாங்க. வெரி பிக் சேலஞ்ச். இந்த கம்பி கட்டுனது வந்து என்னால இதுவே பிடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு சூடா இருக்கும். கம்பி பிடிக்கணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து we hired a boom liftல பண்ணோம். அதாவது நம்மள மேன் வந்து சல்டா லிஃப்ட் பண்ணிட்டு அது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வெதர் இஸ் a bad thing. அண்ட் நிறைய இதுல இந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இது இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து தலை விட்டாச்சு. இறங்கிட்ட பிறகுதான் வந்து பெயிண்ட்ஸ் இவ்வளவு செலவாகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இறங்கிட்ட பிறகுதான் வந்து இந்த மாதிரி மெட்டல் ஷீட்ஸ்ல இந்த பெயிண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா தூரமா போய் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வராது. ஸோ காலை விட்டுட்ட பிறகுதான் வந்து நடுவுல தான் எனக்கு நிறைய தெரிஞ்சிச்சு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல. என்னடா அது, இப்போ பெயிண்ட்ஸுக்கு வந்து நான் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஐ கேம் டு நோ வந்து இன்னும் நிறைய பெயிண்ட்ஸ் தேவை, இதுல வந்து தெரியவே மாட்டேங்குது. நான் டிசைன்ல ஐபேட்ல ஈஸியா பண்ணி காமிச்சிடலாம், அப்ரூவல் வாங்கிட்டேன், டிசைன்ஸ் இதுதான் பண்ண போறேன், பட் அவுட்புட் வரல. இப்ப என்ன ஆயிடுச்சு, திரும்ப இன்னொரு 1 லட்சம் ரூபாய் போட்டு திரும்பவும் பெயிண்ட் வாங்கி திரும்பவும் டபுள் கோட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது எக்ஸ்டீரியர்ல, சோ இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மாதிரி கருத்துட்டேன், நானும் கருப்பாயிட்டேன். சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் இவ்வளவு பெருசா பண்ணும்போது அந்த கால்குலேஷனும் சரி, வெளியில இருந்து பார்க்கும்போது கரெக்டான அலைன்மெண்ட்ஸ்லயும் சரி,
எல்லாமே கரெக்டா ஃபிட் ஆயிருக்கும். அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச். ஏன்னா ஓகே. பெருசு பெருசா பண்ண போறோம். எது எல்லாமே ஆமா, சின்னது கிடையாது. த ப்ரொபோர்ஷன், தி அலைன்மெண்ட், இது எல்லாமே புரியுது. வந்து ம், இந்த இதுல ஃபிட் ஆகணுன்றது வந்து இஸ் a பிக் சேலஞ்ச் எவ்ரி டைம். ஏன்னா ஒரு வார்த்தை நான் மிஸ் பண்ண கூட ஒரு லெட்டர் ஒரு டர்ம் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்ல வந்து they called me to paint a 4 floor building. ம், ம், ஸ்கப்போல்டிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, பூம் ம், லிஃப்ட் ம், கொடுக்கல. ம், ம், ஸ்கப்போல்டிங்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ம், நாங்க ஏறிட்டோம், ஏன்னா ஸ்கஃபோல்டிங்ல இருந்து இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்க முடியாதனால ஃபுல்லா ம், ஒரு 2-3 லெட்டர் ம், பண்ணிட்டேன். ம். இட் டுக் 3 hours அந்த லெட்டர்ஸ் ஓகே. அவுட்லைன். ஏன்னா ம், 2 ஃப்ளோர் ஒரு லெட்டர், ம், 2 ஃப்ளோர் மேல ஏறி ஏறி ஒரு லெட்டர் போட்டோம். ம், 2 மணி ம், நேரம் 3 மணி நேரம் ஜாலியா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ம். சேட்லி என்ன ஆயிடுச்சு, இது முடிச்சிட்ட பிறகு கீழே இறங்கி வந்து பாக்குறோம், பிரேக் சாப்பிடுறதுக்கு வந்து ம். பாக்குறோம் ஒரு லெட்டர் டில்ட் ஆயிருக்குது. அய்யய்யோ! ஸோ இந்த சேலஞ்ச் எப்படின்னா, இது நான் திரும்ப இதை சரி பண்ணணும். மேல அது எப்படி ஏறி, பண்ண? அதான் திரும்ப ஏறி திரும்ப அப்படியே ஓ! எடிட் பண்ணி அது அப்படியே ஓகே. அது மேலேயே போட்டு பண்ணி அது மேலேயே பெயிண்ட் பண்ணோம். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓ! வேலை டபுள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அச்சச்சோ! சேலஞ்சஸ் when I'm doing it in scaffoldings and ம். அதனால இப்போ வந்து I've come to a point where I will only accept boom lifts. ஏன்னா ஆ, பூம் லிஃப்ட்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போயிடும். இப்போ வால் அப்படி இங்க கரெக்ட்டா இருக்குன்னா தெரியும். ம். அப்படியே பின்னாடி வந்து பாத்துருவேன். பூம் லிஃப்ட பின்னாடி வர ஓகே, சொல்லி ஓகே, பார்த்துட்டு ஓகே, ஓகே. ஆ. இந்த வால் கவர்ல போய் பெயிண்ட் பண்ணுவேன். ஆமா. ஸோ அப்பதான் தெரியும் இல்லையா? கரெக்ட்டா. ஸோ ஸோ இட் இஸ் அ பிளெஸிங் வேர் ஐம் இன் த பிளேஸ் வேர் ஐ கேன் ஆஸ்க், எனக்கு இது ம். இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, ஓகே. ஆனா அந்த அந்த டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டோம். அதனால ஓ, குட். இப்போ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபைன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சோ தாண்டி வந்தாச்சு. ஏதாவது ஓகே. ஏதாவது வந்து செஞ்சுட்டு ஏதாவது ரெக்ரெட் பண்ணிருக்கியா? இத நம்ம பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு. நிறையக்கா. ஏன்னா ஏன் ஏன் ஏன்? ரிக்ரெட் பண்ணேன்னா, நிறைய கிளையண்ட்ஸ் பண்ணும்போது பெரிய ப்ராஜெக்டா இருக்கும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ம். நம்ம பண்ணி தர டிசைனே அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஆ. இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், இருந்த ம். ஐடியாஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு டிசைன் சப்மிட் பண்ணுவோம். ம். கடைசியில வந்து கிளையண்ட்டுக்கு வேண்டியதான் நம்ம பண்ண வேண்டியதாயிடும். இட்ஸ் ஓகே. ஆல்வேஸ் டிசப்பாயின்மெண்ட் at the end of the design getting confirmed to be executed on the wall. ஓ! ஓகே. எப்படின்னா கடைசியில கிளையண்ட்டுக்கு வேண்டியதான் நான் பண்ணி ஆகணும். அதுவே ஒரு ம். டிசப்பாயிண்டிங்ல தான் போவோம். ச்சே, நல்ல டிசைன் பண்ணி கொடுத்தோம், ம். அது கிளையண்ட்டுக்கு அவங்களுக்கு இது பிடிக்காதா? வேண்டாம், வந்து பிடிக்காதுன்ட்டு இல்ல. அவங்க வந்து அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட அவங்களோட ரீசன் ஆஃப் ஹேவிங் கிராஃபிட்டியே வந்து இஸ் ப்ரமோஷன். ஓகே. நான் பண்றது வந்து ஆர்டிஸ்டிக்கா இருக்கும் ரொம்ப. ஓ! ஆர்டிஸ்டிக்கா புரியுது, புரியுது. ஆ. அவங்களுக்கு வந்து இது வந்து என் பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா இது என்னப்பா இது புரியுமா அவங்களுக்கு கரெக்ட். அதனால என்ன பண்ணுவோம், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்களோட பிராண்டிங் ஏற்ற மாதிரி, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது ம், சிம்பிளிஃபை பண்ண ம். பண்ண பண்ண என்ன ஆயிடும், என்னோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்லாம் கம்மியாயிடும். அது ரொம்ப வந்து மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடும். ஓ! ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் நிறைய ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். பட் ஐ வாஸ் ஐ வுட் பி ஹாப் ஐ ஹேட் பின் ஹாப்பி பிகாஸ் ஐ காட் குட் மணி ஆன் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ். பட் ஆ. ஐ கேன் பி ஓகே. ஹாப்பி இன்க்ளூடிங் தம் இன் மை போர்ட்ஃபோலியோ. அதுதான் ஆ. அவ்வளவுதான். எனக்கும் ஓகே. வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் எப்பவுமே. ஓ, இது ம். நல்ல பெரிய ப்ராஜெக்ட், என்னோட புரியுது. போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணலாம் ம். அப்படின்னு. ஏன்னா இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பெருசா பண்ணேன். அவங்க ம். என்ன பண்ணாங்க, 2014லயோ 13லயோ பண்ணதை வந்து பஃப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா பெயிண்ட் ம். அடிச்சுட்டு. ம். இதை நீங்க திரும்ப இதே பண்ணி தரீங்களான்னு கேட்டாங்க. வாவ்! ஸோ ஓகே. என்னன்னா, so அப்போ இருந்த என்னோட ஸ்கில் செட் வேற, இப்போ நான் ரொம்ப வளர்ந்துட்டேன் ஆர்டிஸ்டா. ஆமா, ஆமா. அவங்களுக்கு ஆனா வந்து அப்போ இருந்ததே எனக்கு இது இப்பவே வேணும் அப்படின்வாங்க. ஸோ சரி. என்ன ஆயிடுச்சு, நான் அதை ம். காசுக்காக திரும்ப பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆ. நான் திரும்ப வந்து ஆர்ட் ஒர்க்கே நான் திரும்ப பண்ணி கொடுத்தேன். வேற வேற வழி இல்லை. ஏன்னா நான் சொன்னேன், ம். சார் நான் இப்ப இப்போ பே ரொம்ப பண்ணாங்கல்ல? வளர்ந்துட்டேன். அதெல்லாம் பே பண்ணோம். தே பேட் மீ வெரி ஆ. குட் மணி. ஆ. ஓகே, ஓகே. குட். இட் வாஸ் ஜஸ்ட் அ ஒன் டே ப்ராஜெக்ட், ஐ காட் தட் மணி. ஓகே, குட். இப்போ எனக்கு வந்து ஐ வுட் சே வாட் ஐ வாண்ட் டு see in the future. ஃபியூச்சர்ல சரி எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா, மோஸ்ட்லி ம். கிராஃபிட்டி ஷுட் பி accessible to நிறைய நிறைய பேருக்கு accessible-ஆ ம். இருக்கணும். ம். எல்லாராலையும் பண்ண முடியணும். அண்ட் வந்து ம். நான் வந்து ஒரு டாக்ஸிக் கல்ச்சரா மாத்தாம, ஒரு ம். கல்ச்சர் வேர் ஒரு ஒரு ஆர்ட்டை எம்ப்ரேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான ஓகே. ஆர்ட் எல்லாம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்னு பேசுறாங்க இல்லையா.
இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகாது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து உடைய பிரச்சனையில ட்ரபிள், இட் ஒன்லி லீட் யூ டு ட்ரபிள், ஓகே அதனால பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு திங்ஸ் எல்லாம் ரைட்டா மாத்தணும். அது ஒரு இன்டென்ஷன். And the other intention to teach a lot of people is to rise up a lot of revolutionary artists. ஏன்னா நிறைய பேர் ரெவல்யூஷனரியா இருக்கணும் with your thought process, with our way of approach to the society. ஏன்னா வந்து இப்ப காலம் கெட்டு கிடக்கு. கரெக்ட் நம்ம இப்ப எல்லாருமே வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பாலிடிக்ஸ் பேசுறாங்க, வீட்ல இருக்கிறவங்க அதெல்லாம் சமத்துவம் பேசுறாங்க, ஃபெமினிசம் பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஸோ வி ஹவ் காட் திஸ் டூல் ஆஃப் ஆர்ட். நம்ம கையில வந்து ஆர்ட் இஸ் அவர் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நான் இது மூலியமா என்ன பேச விரும்புறேனோன்ட்டு, நான் என்ன பேசுறேன்ட்டு இல்லாமல் மற்றவங்களையும் அதே மாதிரி ஆர்ட் மூலியமா பேச வைக்கணும். ஸோ வி ஷுட் ரைஸ் அப் லாட் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆர்டிஸ்ட் வேர் தே கேன் ஸ்பீக் சம் சென்ஸ் த்ரூ தியர் ஆர்ட். அது ஒரு மெயின் பிளான். அண்ட் நீங்க இன்னும் நிறைய நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, டீப்பா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, எனி பிக் ஆர்டிஸ்ட், நீங்க பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இட் ஆல் பி ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் ஒர்க்கா இருக்கும். நிறைய ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். நிறைய ஆமா காடஸ் பெயிண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் லாஸ்ட் சப்பர் பெயிண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஸோ என்னன்னா, ஐவ் அண்டர்ஸ்டுட் தட் தேர் டீப் spirituality and their deep ideologies will come out as art. That's what they want to speak to people, because they are living that life. I live my life with my ideology and my spirituality. இல்லையா? ஸோ அதுதான் அவங்க அதுவும் பெயிண்ட் பண்ணுவாங்க, அதுதான் அவங்க மற்றவங்க கிட்டே பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. So my spiritual journey is totally different. I believe in Christ. I believe that he has died for my sins and he has forgiven my sins and he is resurrected. And just by believing in him, I have got this eternal life. I strongly believe that, and I have experienced that in my life. I want to do artwork that resembles my spiritual journey, my deepest ideology. I disagree with a lot of ideologies in the current generation. See, it can put down someone's ideology, but I'm not saying that I hate people. Your ideology is wrong. Your ideologies is wrong. But I'm not saying I hate the person. So people always say, உன்னோட ஐடியாலஜி ஹேட் பண்றதுனால அந்த மனுஷனே நான் ஹேட் பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. It's just a matter of maturity. So certain things has to be handled with the diligence oda ஒரு ப்ராப்பர் லாங்குவேஜோட ஹேண்டில் பண்றது வந்து I think art has become more accessible. வரைஞ்ச மூலியமாவோ இல்ல ராப் மூலியமாவோ நான் என்ன அசிங்கமா பேசினாலும் கேட்கறானுங்க. அசிங்கமா யூஸ் பண்ணுவோம், அது ஒரு ஆர்ட்டா வந்து அவங்களுக்கு டெலிவர் ஆயிடுது. இதே நான் வந்து ஒரு சக மனுஷனா வந்து உங்ககிட்ட இல்லடா இது பண்றது தப்பு, இது தப்பான நோக்கம் அப்படி நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்ட் இஸ் ஆல்வேஸ் பீன் a medium to communicate. So I think இது even believing in Christ itself is my command. Like I believe in Christ, that's the command that's given to me. To in Matthew 28, adala solvar Christ, like therefore go and make disciples and baptize them in the name of the Father. Idella vandu is like command I truly believe, because and my great commandment is like love God and love people. So how I show love is like not just by giving them money, adu kediyadhu enala ellarkiட்ட காசு கொடுக்க முடியாது, but I can give my art. That's the reason I share my life for free. So I've incorporated my spiritual journey as well, my ideologies as well, my sharing things together. And art வந்து it should resemble that, should speak social justice பேசணும். வந்து ஐடியாலஜிஸ் என்னென்ன ஐடியாலஜிஸ் இருக்கணும், என்னோட ஆர்ட்டும் அதை பேசணும். இந்த விஷயத்த நான் மற்றவங்களுக்கு சொல்லியும் தரணும். And graffiti has been a great tool for me to reach out to people. நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசணும்னு எதிர்பார்க்கறதே வந்து நான் ஒரு கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட்னால. ஸோ நான் பேசுறது வந்து என்னோட புகழ பேச வேண்டாம், எனக்கு வந்து என் கடவுளை பத்தியும் வந்து ஒரு ப்ராப்பர் சோஷியல் திங்ஸ் பத்தி பேசுறது இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன், நான் இந்த இடத்துல அது நடந்துச்சு, அது பேசுறது வந்து எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஆர்ட் மூலியமா வந்து தே வாண்ட் டு அப்ரோச் மீ டு நோ சம்திங். அது மூலியமா ஐ வாண்ட் டு டூ சம் குட், அவ்வளவுதான். I want to show love to people just by sharing. So this is predominantly my purpose of doing graffiti for now, and it has become my livelihood. அதனால என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியுது,
அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி தர முடியுது. ஸோ குட் such a குட் blessing. Yeah, this is சவுண்ட்ஸ் this is குட் more like my future. வெரி குட் சூப்பர் சூப்பர்டா ரொம்ப அழகா சொன்ன உன் லைஃப் ஜேர்னிய அழகா Thank you so much. முடிச்சிருக்க வேற ரொம்ப அழகா முடிச்சிருக்க வேற நீ சொன்னது ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் Thank you. கடவுள் நம்பிக்கை எப்பயுமே இருக்கணும் அதுக்காக லவபிளா எல்லார்கிட்டயும் இருக்கிறது அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீ சொன்னது குட் Thank you. குட் விஜய் ரொம்ப நல்லா பேசின ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா ரொம்ப அதாவது கிராஃபிட்டினா Thank you so நிஜமாவே much. எனக்கு தெரியாது நிஜமாவே எனக்கு இது கிராஃபிட்டி ஓகே நான் பார்த்திருக்கேன் எல்லாமே பார்த்திருக்கேன் சீரியஸா கிராஃபிட்டி அதுனா ஆனா வந்து ஏதோ ஒரு டிசைன் அப்படின்னு பார்த்திருக்கேன் இப்பதான் வந்து நீ வந்து ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்ன ஓகே இனிமேல் வந்து நான் ஒவ்வொரு இடமும் கிராஃபிட்டி பார்த்தேன்னா ஓகே ஐ ஜஸ்ட் செக் என்ன இருக்கு என்ன பேர் என்ன எழுதியிருக்காங்க எது அவங்க yes, yes. ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிருக்காங்கங்கிறது நான் இனிமேல் தான் ஆமா. பார்க்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அதனாலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ரொம்ப தேங்க்ஸ்டா ஓகே Thank you so ரொம்ப much. தேங்க்யூ விஜய் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா பேசினேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது விஜய் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல ஆர்ட் யார் யாருக்கெல்லாம் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடோ தயவு செய்து விஜயை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல விஜயோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தரேன் உங்களுக்கு கிராஃபிட்டி பண்றதா இருந்தாலும் சரி கத்துக்கிறதா இருந்தாலும் சரி ப்ளீஸ் காண்டாக்ட் விஜய் விஜய் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ண தேங்க்யூ ஸோ மச் Thank you. Thank you so much, Ka. Yeah, My pleasure to be here. bye. Take care. Bye, Dad. Bye.